जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम, जय श्री राधा गोपाल जी कर्णम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद कर्णम, जय श्री रूप रघुनाथ कर्णम, जय श्री पुरोபாதி महाराज कर्णम, इन गुरुनाथ कर्णम. தொடர்ந்து வந்து நம்ம வந்து வீக்லி கிளாஸ் இப்போ கிளாஸ் வந்து கூட அடுத்து போதும் முடியும் பண்ணிவா அப்படிங்க. हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा श्रीशा हरे कृष्णा हरे कृष्णा श्रीशा कम फ्रंट श्रीशा फ्रंट होगा. ஓகே, இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஆஸ்பிஷியஸான ஒரு நாள், இன்னைக்கு முக்கியமான நாள். இன்னைக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கௌர பூர்ணிமா. ஸ்ரீஷா அதாவது நாளைக்கு வந்து என்னது கௌர பூர்ணிமா. கௌர பூர்ணிமானா வந்து என்னது பூர்ணிமா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தோன்றிய தினம், எப்பியன்ஸ் டே சைத்தன்ய மகாபிரபு. அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வரும்போது அது நம்ம என்ன சொல்லுவோம், அது என்னது அது அது திருப்பி என்னது ஜென்மாஷ்டமி. கிருஷ்ணர் வந்தது என்னது ஜென்மாஷ்டமி. ஓகே, தென் அதே ஸ்ரீ கிருஷ்ணர் கலியுகத்துல வந்து என்ன வராது சேஷா சைத்தன்ய மகாபிரபு. யாரு சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் வந்து நாளைக்கு அவருடைய எப்பியன்ஸ் டே தோன்றிய தினம். அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு தான் எப்போதும் போடணும் கிளாஸ் தான். பட் நாளைக்கு வந்து நம்ம வந்து எல்லாரும் வந்து பெரிய டெம்பிள்லாம் போய் கலந்துக்கலாம். டிஸ்கவுண்டோடு பக்தி மண்டி இன்னும் வேற வேற எங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் கலந்துக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து அந்த அன்னைக்கு வந்து நம்ம பெரிய டெம்பிள் போய் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப அவங்க வந்து நிறைய ஏற்பாடு பண்ணுவாங்க. யாரை செய்யறாங்க, கோகுல மாட்டம் செய்கிறாங்க, அப்புறம் வந்து கூலிங் செய்கிறாங்க, தொடு செய்கிறாங்க, பக்தி மண்டி செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அது போய் என்ன கேட்டாங்க, ஏன் நீங்கள் செய்யலாம் கேட்டாங்க. அவங்க வந்து பரவாயில்ல எல்லாரும் போயிட்டு டெம்பிளில் கலந்துக்கிட்டோம், வேற ஒரு டெம்பிளில். ஓகே, அதனால நாளைக்கு போய் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வந்து டெம்பிளில் போயிட்டு கலந்துக்குங்க. அதை வந்து அப்சர்வ் பண்ணுங்க. தென் ஃபாஸ்டிங் இருக்கணும். அதுக்கு நான் போய் சொல்கிறேன். கடைசி எனக்கு அனௌன்ஸ்மெண்ட் வழிபாதி கிளாஸ் முடியறதுக்கு முன்னே அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஞாபகம் வச்சுருங்க. முடிஞ்சு மைக்கெல்லாம் கீழே வச்சிருக்கோம் சொல்லுங்க. ஓகே, அதனால வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கௌர பூர்ணிமா இல்லை எந்த ஃபெஸ்டிவல் இருந்தாலும் அதோடைய முதல் நாள் பிஃபோர் ஒன் டே அது வந்து என்ன சொல்லுவாங்க, ஆடிவாஸ் சொல்லுவாங்க. என்னது ஆடிவாஸ்? என்ன என்றால் என்ன அஸ்விமதி? ஆடிவாசனா என்னது? ஆடிவாசம் என்னதுன்னா நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு பெரிய உற்சவம், பெரிய ஒரு 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 திருவிழா இருக்கு, பெரிய விஷயங்கள் இருக்குன்னா அதுக்கு முதல் நாள் வந்து நம்ம வந்து அந்த ஃபெஸ்டிவல் மூடுக்கு தயாராகிறது. அந்த ஃபெஸ்டிவல் எந்த மூடு இருக்கோ, அந்த ஃபெஸ்டிவல் என்னதோ அந்த ஃபெஸ்டிவலுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகுறது தான் ஆடிவாஸ். அப்போ இன்னைக்கு வந்து என்னது கௌர பூர்ணிமா ஆடிவாஸ். இன்னைக்கு வந்து என்னது கௌர ஆடிவாஸ். அப்ப கௌர பூர்ணிமா ஆடிவாசம் வந்து என்னன்னா எந்த அளவுக்கு நாளைக்கு வந்து கௌர பூர்ணிமா ஆஸ்பிஷியஸான மனோகரமான நாளோ அதே அளவு கொஞ்சம் கூட குறையாம இன்னைக்கும் வந்து ரொம்ப மனோகரமான நாள். ஓகேவா? ஆக்சுவலி வந்து எந்த ஃபெஸ்டிவலா இருந்தாலும் அதாவது கீர்த்தனம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், பஜன் முக்கியம், ஆரத்தி முக்கியம், அபிஷேகம் முக்கியம், அப்புறம் வந்து என்னது பிரசாதம் முக்கியம். ஓகே மாதிரி எல்லாமே முக்கியம். ஆனா இது எல்லாத்தையும் வந்து முக்கியமா இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது, அந்த ஃபெஸ்டிவலோட ஹரிகதா. அந்த எதுக்காக நம்ம செய்யறோம்? ஓகேவா? கீர்த்தன் முக்கியம், ஆரத்தி முக்கியம், பிறகு வந்து பிரசாதம் முக்கியம், அபிஷேகம் முக்கியம், டெக்கரேஷன் எல்லாம் முக்கியம். ஓகேவா? நம்ம வீட்டுல என்ன ட்ரெஸ் போட்டு வர நாளைக்கு அது கூட முக்கியம் தான். ஓகே, ஃபெஸ்டிவல் எல்லாம் கொஞ்சம் கிராண்டா போட்டு வருவாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபெஸ்டிவல். இந்த எந்த ஃபெஸ்டிவல் அது எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் அதை பத்தி பேசணும். பகவான் அந்த ஃபெஸ்டிவல் பத்தி அந்த திருவிழா பத்தி நான் பேசாம வெறும் பஜன், கீர்த்தன், பிரசாதம், அபிஷேகம் இப்படியே செஞ்சு முடிச்சுட்டோமே. ஆனால் முடிச்சுட்டா நல்லதுதான். ஆனா என்ன ஆகுனா நீங்க எப்படி வீட்டுல இருந்து வரும்போது நம்ம 0 வருமோ, திருப்பி போகும்போது என்ன போவோம், நாலேஜ் 0 தான் போகும். வெறும் வயிறு மட்டும் தான் ஃபுல்லா இருக்கும், ஆனா வந்து நாலேஜ் ஃபுல்லா ஆகாது. தட்ஸ் வை எந்த ஃபெஸ்டிவல் இருந்தாலும் அந்த ஃபெஸ்டிவலோட கதை, அந்த ஃபெஸ்டிவலோட ஸ்டோரி, அந்த ஃபெஸ்டிவல் ஃபிலோசஃபி ரொம்ப முக்கியம். ஓகே, அப்படி வந்து ரொம்ப நாளாச்சு கிட்டத்தட்ட
சேஷா லாங் டைம் அதான் பார்த்தீங்களா ஏன் எங்க லீவ் போட்டீங்க? எனக்கு எம்சி ஸ்டோர் வரணும், மெடிக்கல் ஸ்டோர் எனக்கு வரணும், ஏன் நீங்க வரல? ஓகேவா? லெட்டர் அப்பா கொடுக்கணும், எனக்கு லெட்டர் வந்து கொடுக்கணும், சும்மா இல்லைங்க. ஓகேவா? அது எப்படி ஸ்கூலுக்கு லீவ் போட்டா ஸ்கூலில் கொடுப்பாங்களோ அதே மாதிரி ஸ்கூலில் எனக்கு போவாங்க. ஓகேவா? ஓகே சாச்சா, ஏன் 2 வீக்ஸ் வரல, என்ன ரீசன்? ஓகே. அப்போ முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மகாபுரு பற்றி பேச போகிறோம். மகாபுரு பற்றி நான் வந்து பல டைமென்ஷன்லாம் பல இடத்துல நான் பேசியிருக்கேன். எக்ஸ்பியில் போய் பேசினேன், அன்றைக்கி கூலியில் போய் பேசினேன். ஓகேவா? அதெல்லாம் தலை கண்டிப்பாக யூடியூப்ல வரும், அதே திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம். நம்ம வேற ஒரு விஷயங்கள் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி மகாபுரு பற்றி நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஓகே, சரி. சைத்தன்ய மகாபுரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் வந்து பிறக்கிறாரு. எப்போ வந்து பிறக்கிறாரு? எப்போ வர்றாரு? சைத்தன்ய மகாபுரு எப்போ பிறக்கிறாரு? எஸ். எப்போ எப்படி தெரியும்? வந்து எங்கே யார் இருக்குதா? நான் தான் இங்கே வச்சிருக்கேன். 28 பிப்ரவரி. ஓகே, ஏன்னா நிறைய பேருக்கு அதே தெரியாது. கரெக்டா 28 பிப்ரவரி ஒரு 500 வருஷத்துக்கு முன்னே 500 வருஷத்துக்கு முன்னே மகாபிரபு பூமியில வராரு. சைத்தன்ய மகாபிரபு இஸ் ஒரு அவதாரம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சு. சைத்தன்ய மகாபிரபு நாட் அவதாரம். அப்ப அவர் என்ன அவதாரி. அவதாரிக்கும் அவதாரத்துக்கு என்ன வித்தியாசம்? அப்படியே ட்ரை பண்ணிங்களா? ரொம்ப நாளாச்சா? ரொம்ப ஸ்பீடா வரும் அது. ஓகே, அவதாரத்துக்கும் அவதாரிக்கும் என்ன வித்தியாசம்? அஸ்வினி அங்க போல பாத்தீங்க, எங்கிட்ட போடுங்க. அவதாரினா வந்து யாரு? பகவான், சுப்ரீம் பர்சன், ஒரு ஆள் தான். அவர்கிட்ட வரக்கூடிய அவதாரங்கள் தான் அவதாரங்கள். இப்ப கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு இஸ் அவதாரமா இல்ல அவதாரியா? அவதாரி. ஏன்னா கிருஷ்ணர் சாட்சா கிருஷ்ணரே அவர் வந்து கலர் மட்டும் தான் மாத்திட்டு வர்றாரு. அவர் வந்து நரசிங்கா வாமன அந்த மாதிரி வந்து வேற ஒரு அவதாரம் வரல, கிருஷ்ணர் தான் வராரு. இப்ப வீட்டுல வந்து நான் கூப்பிட்டு தான் சொல்லுவேன். வீட்டுல வந்து ஒரு அப்பா வராரு. ஓகேவா? வெளியில வந்து ஒரு கம்பெனி யூனிஃபார்ம் போட்டுருப்பாரு, வீடு வந்து நார்மல் ட்ரெஸ் போட்டுருப்பாரு. அப்பா மாறாரா சேஷா? அப்பா ட்ரெஸ் மாறுதா, அப்பா மாறாரா? அப்பா வெளியே போறாரு. ஓகேவா? நம்ம வந்து வெளியில கம்பெனி யூனிஃபார்ம் போடுறாங்க, வீடு வந்தோடனே ட்ரெஸ் மாத்திக்கிறாங்க. அப்பா மாறுது கிடையாது, ட்ரெஸ் மட்டும் தான் மாறுது. அதே போல கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மாறுது கிடையாது. அதே கிருஷ்ணா கலர் மட்டும் தான் மாத்திடுவாரு. இதான் சைத்தன்ய மகாபிரபு. 5000 வருஷத்துக்கு முன்ன வந்தது பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சந்திரா. 500 வருஷத்துக்கு முன்ன வந்தது பகவான் ஸ்ரீ கௌர சந்திரா. கிருஷ்ண சந்திரா யாரு? கிருஷ்ணச்சந்திரா யாரு? அஸ்வினி, கிருஷ்ணச்சந்திரா யாரு? கிருஷ்ணா. கௌரச்சந்திரா யாரு? மகாபிரபு. ஓகே, ஃபர்ஸ்ட் மகாபிரபு கதைக்கு போறதுக்கு முன்னாடி மகாபிரபுக்கு சைத்தன்ய மகாபிரபுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்கு? என்னென்ன பேர்லங்க? அவர் பிறக்கும் போது வச்ச பேர் வந்து என்னது? நோ, பிறக்கும் அப்பா அம்மா ஜாதகம் வச்ச பேர் என்னது? விஸ்வாம்பர். விஸ்வாம்பர். ஸ்பெல்லிங் பண்ணும்போது இதெல்லாம் கண்டிப்பா தெரியும், இதெல்லாம் நான் தான் கொடுத்துருப்பேன். விஸ்வாம்பர். ஓகேவா? அவர் அண்ணன் பேரு விஸ்வரூபா. அவன் அண்ணன் பேர் வந்து விஸ்வரூபா. மதிய பூஜை கொடுங்க, அவருக்கு கொடுங்க. அவங்க வந்து விஸ்வாம்பர் வந்து யாரு? அவன் அண்ணன் பேரு விஸ்வரூபா. ஓகே, பிறக்கமா வச்ச பேரு விஸ்வாம்பர். தென் அப்புறம் அவர் எங்க பிறந்தாரு சைத்தன்ய மகாபிரபு? ஹாஸ்பிட்டல். எந்த ஹாஸ்பிட்டல்? எந்த ஹாஸ்பிட்டல் வந்தாரு? வெளியே எந்த ஹாஸ்பிட்டல் வந்தாரு? நவதி ஹாஸ்பிட்டல் வந்தாரா? மகாபிரபு எங்க போன? என்ன லொகேஷன்? எந்த லொகேஷன் வந்தாரு? சொல்லுங்க. வேப்பமரத்து கீழே பிறக்கிறாரு. நவதீப்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிறக்கல. வந்து நவதீப்ல, அதாவது வந்து நவதீப்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல முக்கியமான அந்தர்தீப். அந்தர்தீப் தான் வந்து நடுவில் இருக்குது. மொத்தம் 9 தீப் இருக்கு. இப்போ லிஸ்ட் இருக்கா? வச்சிருக்கீங்களா? அந்த மோஸ்ட் வச்சிருக்கேன். 9 தீபத்தோட லிஸ்ட் இருக்கா? இந்த குடும்பம் 9 தீபம், அதாவது நவதீபம். நவனா என்னது? 9. நவகிரகம், நவரத்தினம்.
நவனா என்னது 9. நவதீபம்னா 9 தீபம் இருக்கும் சுத்தி இருக்கு, அதுதான் நவதீபம் சொல்லுவாங்க. ஓகேவா? அதுல கடைசியா நடுவில் இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்தர்தீப். ஓகேவா? அப்புறம் லிஸ்ட் வச்சுக்கோ, அடுப்பு ஃபோன் பண்ணுவோம். அப்ப அந்தர்தீப்ல தான் நடுவில் தான் வந்து ஒரு நிமிஷம் அந்த லிஸ்ட் படிச்சறேன். அந்த மண்ணுக்கு சீமந்தது ஆகமேலே சீமந்தது ஆகமேலே. ஓகே ஓகே. நவதீப் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சீமந்த தீப். ஓகேவா? நம்பர் 2 வந்து கோதும தீப். அப்புறம் வந்து மத்திய தீப். நம்பர் 4 வந்து பாத்தீங்கன்னா கோலக் தீப். நம்பர் 5 வந்து பாத்தீங்கன்னா ரிதுத் விபா தீப். அப்புறம் 6 வந்து ஜனுத் விபா தீப். அப்புறம் 7 வந்து பாத்தீங்கன்னா மோதத் துருமாத் விபா தீப். அப்புறம் ருத்ர தீப். அப்புறம் அந்தர் தீப். அந்த அந்தர் தீப் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவா, திரும்பி சொல்லுவா, சீமந்த தீப், அப்புறம் கோதும தீப், அப்புறம் மத்திய தீப், அப்புறம் கோலா தீப். மக்கள் பெரிய மதியம் எல்லாம் போயிட்டு இருக்காங்க, 9 போயிட்டு இருக்காங்க, அதனால அவங்க வந்து மெமரி மண்டியில் இருக்கும். ஓகே, அடுத்து ரிது தீப், அடுத்து ஜனு தீப், அடுத்து வந்து மோடர் ருமா தீப், மோடர் ருமா தீப். அடுத்து வந்து ருத்ரா தீப். ருத்ரா தீப்ல சிவபெருமான டெம்பிள் இருக்கு. அடுத்து வந்து அந்தர் தீப். அந்தர் தீப் தான் வந்து பாத்தீங்கன்னா நடுவில் உள்ளது, அதுதான் யோகா பீட். அதாவது சைத்தன்ய மகாபுர் பிறந்த இடம், ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய இடம், இதெல்லாம் வந்து அந்தர் தீப்ல இருக்கு. ஓகேவா? இதை பத்தி நான் வந்து கொஞ்சம் நவதீப மகிமைகளை வந்து நான் இப்போ ரீசனா ஸ்கூலில் பேசியிருந்தேன், அந்த யூடியூப் போடனே நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே, அப்ப இந்த மாதிரி அந்தர் தீப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்தர் தீப்ல வந்து மகாபிரபு பிறக்கிறாரு. ஓகேவா? அதுல வேப்ப மரத்து அடிக்கீழ தான் பிறக்கிறாரு. அதனால அவருக்கு வந்து வேப்ப மரத்துக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, நீ. அப்ப அவர் அது கீழே போறதுனால, அதாவது அவர் வந்து செல்லம் வந்து நிம்மான்னு சொல்லுவாங்க. பிறந்தாலும் வச்ச பேர் என்னது, விஸ்வாம்பர். ஓகேவா? விஸ்வாம்பர். விஸ்வாம்பர் என்ன ஆகும்னா எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவோம், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவோம், அதான் விஸ்வாம்பர். விஸ்வரூபம் சொல்றோம்ல, விஸ்வாம்பர் தான் அதான் இருக்கும். நிம்மாய் வேதமாதர் கீழே பிறந்தனால நிம்மாய் சொல்லுவாங்க. நிம்மாய் எப்ப சொல்லுவாங்க, அவர் வந்து சின்ன வயசுலேயே இருந்து பேபியா இருந்து கொஞ்சம் பெருசா இருக்கு நிம்மாய் கூப்பிடுவாங்க. அடுத்தது கொஞ்சம் வளர்ந்தவனே அவர் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்கூல் வச்சிருக்காரு, சமஸ்கிருத சொல்லி ஒரு ஸ்கூல் வச்சிருக்காரு, அவர் வந்து பண்ணி. ஓகேவா? அப்ப அவர் என்ன சொன்னாங்க, கொஞ்சம் வளர்ந்து, அப்ப நிம்மாய் வளர்ந்துட்டாரு. அப்ப அடுத்து அவருக்கு என்ன அப்புறம் கொஞ்சம் அழகாயிட்டாரு, சொல்லி நல்லா வச்சிருக்காரு. என்ன சொன்னாங்க அவருக்கு கௌர சுந்தரா. வெரி குட், கௌர சுந்தரா. மூணாவது என்னது, கௌர சுந்தரா. என்ன அர்த்தம், கௌர சுந்தரா என்ன அர்த்தம், அவர் பேரு கௌரனா வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர். இது இந்த கௌர சுந்தரா ஃபார்ம், கோல்டன் கலர். ஓகேவா? சுந்தரனா வந்து அழகுன்னு அர்த்தம். நீங்க பாத்தீங்கன்னா ராமாயணத்துல சுந்தர காண்டம், ஏன் சுந்தர காண்டம் வச்சிருக்காங்க, சுந்தர காண்டம் முழுக்க யார் அதுல கொங்க இருக்குவா, அனுமான். ஓகேவா? அதனால சுந்தர காண்டம். சுந்தரனா அழகு. அப்புறம் கௌர சுந்தரனா அதாவது கோல்டன் கலர்ல இருக்கக்கூடிய அழகான நபர்கள் அர்த்தம், அதான் கௌர சுந்தரா. ஏன் அதுக்கப்புறம் வந்து அவர் நவதீப லீலைகளை செய்யறாரு, தீட்சைலாம் வாங்குறாரு. தீட்சை வாங்கின பிறகு ஹரிநாம் தீட்சை வாங்குறாரு. ஹரிநாம் தீட்சை வாங்கின பிறகு அவருக்கு என்ன பேரு, யார் அவர் தீட்சை கொடுத்தா சைத்தன்ய மகாபிரபுக்கு, சொல்லுங்க, ஈஸ்வரபூரி. ஈஸ்வரபூரி கிட்ட சைத்தன்ய மகாபிரபு தீட்சை வாங்குறாரு. எங்க தீட்சை வாங்கினாரு, கயா, கம்பீரா. கயால போயிட்டு அவங்க அப்பா அப்பா பேரு என்னது, ஜெகநாத மிஸ்ர. அம்மா பேரு சச்சி மாதா. 2 பேருக்கும் வந்து பிறந்ததான் இந்த விஸ்வாம்பரன் விஸ்வரூபா. அப்ப அப்பா ஜெகநாத மிஸ்ர வந்து மறைஞ்சிட்டாரு. ஜெகநாத மிஸ்ர மறைஞ்ச உடனே அவருக்கு காரியம் செய்யறதுக்காக கயாக்கு போறாரு. ஓகேவா? அப்ப அங்க வந்து என்ன பண்றாரு, சாரி கம்பீரா இல்ல, கயா போறாரு. அப்ப கையாக்கு வந்து போயிட்டோன்னே அங்க வந்து தீட்சை வாங்குறாரு. தீட்சை வாங்கின பிறகு அங்க வந்து அவருக்கு குருநாதர் ஈஸ்வரபுரி என்ன பேர் கொடுக்குறாரு, என்ன பேர் கொடுத்தாரு, இப்ப கௌர சுந்தரா, நிம்மா, ஏன் விஸ்வாம்பரர். இப்ப தீட்சை வாங்க என்ன பேர் கொடுக்குறாரு, கலைவரம் வந்தது ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா.
ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா. ஓகே, அப்ப ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா என்ன பண்றாரு, அவருக்கு நாம ரீச் கொடுக்குறாரு, ஹரே கிருஷ்ண மந்திரம் பண்ணி வேற ஒன்றும் பண்ணாதன்னு. அப்புறம் அதுக்கப்புறம் அவர் வந்து எல்லா இடத்துலயும் வந்து சங்கீதம், அதுக்கப்புறம் சங்கீதம் ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஈஸ்வரப்பூரோட குருநாதர் யாரு? ஈஸ்வரப்பூரோட குருநாதர் யாரு? மாதவேந்திர பூரி. வழிபதி உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கிறேன். மாதவேந்திர பூரி. மாதவேந்திர பூரி தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஈஸ்வரப்பூரோட குருநாதர். மாதவேந்திர பூரிக்கு 2 சிஷ்யர் இருந்தாங்க. மாதவேந்திர பூரிக்கு முக்கியமா 2 சிஷ்யர் இருந்தாங்க. ஒன்னு வந்து ஈஸ்வர பூரி, ஒன்னு வந்து ராமச்சந்திர பூரி. ஈஸ்வர பூரி, ராமச்சந்திர பூரி 2 பேர் இருந்தாங்க. ஏன் வந்து சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வர பூரியை வந்து செலக்ட் பண்ணாருன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈஸ்வர பூரியோட குருநாதர் வந்து யாரு? மாதவேந்திர. மாதவேந்திர பூரி நிறைய டிசைபிள் இருந்தாங்க. அதுல முக்கியமா ரெண்டு பேர் நமஸ்காரம் பண்ணி உட்காரணும். மாதிரி இங்க நமஸ்காரம் பண்ணி உட்காரணும். நமஸ்காரம் பண்ணி உட்காரணும். ஏன் நமஸ்காரம் பண்ணி, ஓகேவா? வெரி குட். அப்ப மாதவேந்திர பூரிக்கு 2 முக்கியமான 2 பேரு, ஒன்னு ராமச்சந்திர பூரி, ஒரு ஈஸ்வர பூரி. ஏன் வந்து ஈஸ்வர பூரி செலக்ட் பண்ணாருன்னா, மாதவேந்திர பூரி பாத்தீங்கன்னா கடைசி காலகட்டத்தில் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் படுத்து படுக்கை ஆயிட்டாரு. அவர் வந்து டாய்லெட், பாத்ரூம் எல்லாம் வந்து படுக்கை தான் போவாரு, ஓகேவா? அப்ப அந்த நேரத்துல வந்து ராமச்சந்திர பூரி தன் குருவுக்கு சேவை செய்யும் போது சலிச்சுக்குவாரு. என்ன இப்ப எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டுக்கிட்டே தண்ணி கூட அதெல்லாம் சலிச்சுக்குவாரு. ஆனா ஈஸ்வர பூரி வந்து எப்பவுமே வந்து அவருக்கு வந்து சேவை செய்வார். ஆனா இந்த நாட் வந்து பெரிய பக்தரோ பெரிய ஃபேமஸோ கிடையாது அவர் ஈஸ்வர பூரி. இது வெரி சிம்பிள். அப்ப குருவுக்கு சேவை செய்யும்போது கடைசியா மாதவேந்திர பூரி என்ன சொல்லுவாருன்னா, ஏன்னா மாதவேந்திர பூரி தான் என்ன பண்ணாருன்னா ராதா கிருஷ்ண வழிபாட இந்த சமுதாயத்துக்குள்ள கொண்டு வராரு மாதவேந்திர பூரி. அதுக்கு முன்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த மத்வாச்சாரியோட சமுதாயம் தான். யாரோட சமுதாயம்? மத்வாச்சாரியோட சமுதாயம். அப்ப மத்வாச்சாரிய சமுதாயத்துல வரும்போது எல்லாரும் வந்து என்ன வழிபட்டாங்க? வெறும் கிருஷ்ணா, லட்டு கிருஷ்ணா சொல்லுவாங்க. வெறும் கிருஷ்ணா மட்டும் தான் வழிபடுவாங்க. அது ஒத்தையா பின்னாடி மாடு வச்சு நிப்பாரு, அந்த கிருஷ்ணா வழிபட்டாங்க. தனவாதி எங்க ஒரு 2 பேரும் வாசி வரலையா? டியூஷன். ஓகே, டுடே இது வேலைக்கிழமை, நான் வெள்ளிக்கிழமை ஞாபகத்திலே இருக்கிறேன். அப்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் கிருஷ்ண வழிபாடு தான். அது ராதா கிருஷ்ண வழிபாடு கொண்டு வந்து மாதவேந்திர பூரி. மாதவேந்திர பூரி என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அந்த கிருஷ்ண பக்தியோட இது வந்து இந்த பொட்டன்சி சக்தியை வந்து ஈஸ்வர பூரி உனக்கு நான் என்னோட மெர்சி கொடுக்குறேன், கருணை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. தட்ஸ் வை வந்து பாத்தீங்கன்னா குருவோட சேவையில குரு திருப்தி ஆனதுனால அவருக்கு ஃபுல் மெர்சி கிடைச்சிச்சு. யாருக்கு தானே வந்தது? ஈஸ்வர பூரிக்கு. ஈஸ்வர பூரிக்கு அந்த குரு கருணை கிடைச்சனால்தான் மகாபிரபு வந்து அவருக்கு தீட்சை வாங்குவாரு, ஓகேவா? அதே போல அவர் ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. அதே போல அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணுவார், நிறைய இடத்துல பிரச்சாரம் பண்ணுவாரு மகாபிரபு. நிறைய இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப என்ன பண்ணாரு, இது நம்ம வந்து கண்டிப்பா சன்னியாசி எடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு சன்னியாசி ஒரு சுவாமிக்குனா எல்லாரும் கண்டிப்பா மரியாதை கொடுப்பாங்க, உள்ள கூப்பிடுவாங்க. அப்ப அப்பயே பாத்துங்க 5 வருஷத்துக்கு முன்னே வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. பிரச்சாரம்னா நிறைய பிரச்சனை இருக்கும், ஓகேவா? அதெல்லாம் தாண்டி நம்ம வரணும். அப்ப என்ன பண்றாரு, அவர் சன்னியாசி எடுக்கிறாரு. சன்னியாசி எப்படி யார் எடுக்கிறாரு? அது கேசவ பாரதி கிட்ட போய் சன்னியாசி தீட்சை எடுக்கிறாரு. பாரதி என்ற வந்து கம்யூனிட்டி ஒரு பரம்பரை வந்து ரொம்ப வந்து சன்னியாசி இதுலயே வந்து கொஞ்சம் கீழே உள்ளவங்க, ரொம்ப டாப் இல்ல, அவங்க கொஞ்சம் லோவா உள்ளவங்க. ஏன் போயிட்டு அவங்கள எடுத்தாருன்னா அவரும் வந்து குரு பக்தியில் உள்ளவர் கேசவ பாரதி. மகாபிரபு என்ன டீச் பண்றாரு? நம்மளுக்கு வந்து லாப பூஜா பிரதிஷ்டா. லாபனா வந்து என்னது? லாபம். பூஜானா வந்து என்னது? பூஜானா வந்து நான் எப்போதும் புகழ்ந்து பேசணும். எப்பவுமே உங்களுக்கு வந்து புகழ்ந்து போய் பேசிட்டே இருக்கணும். ஒரு மண்டையில வந்து நம்ம மண்டையில ஐஸ் கட்டி வைக்கணும். மாதாஜி நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த ஊரே அசந்து போயிடும். மாதாஜி நீங்க இல்லைன்னா இந்த டெம்பிளே இல்ல. மாதாஜி பிரபு நீங்க தான் பிரபு, எல்லாமே உங்க வாயை எடுத்து நீங்க மைண்ட்ல வச்சதான் பிரபு. அப்படியே கீர்த்தன் அப்படியே தேனி இசை பாயும் அப்படின்னு வயசு வச்சுட்டு அதான் பூஜை பண்றது. அது பூஜா. லாபா பூஜை பண்றது. பூஜை வந்து எப்பவுமே உங்களுக்கு ஆர்த்திட்டே இருக்கணும். எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஐஸ் வச்சுட்டே இருக்கணும். அதான் பூஜா. நான் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். எனக்கு இப்படி சொன்னாதான் இறங்கி கொடுத்தாதான் அப்போதான்
மக்களுக்கு புரியும். பூஜை என்ன வச்சுக்கோங்க, நிறைய பேர் லாப பூஜை பற்றி லாப பூஜை பற்றி சொன்னோன்னே பூஜை என்ன வச்சுக்கோங்க, இந்த ஆர்த்தி செய்யற பூஜை வச்சுக்கோங்க நிறைய பேர். அதனாலதான் வந்து இந்த மிஸ் கம்யூனிகேஷன் ஆயிடக்கூடாது சொல்லி தான் இறங்கி லோக்கல் கீழே இறங்கி நான் எடுத்து சொல்லுது. லாபம்னா எதுவுமே பலன் எதிர்பார்க்கிறது. ஓகே, லாபம் நான் கொடுக்குறேன், எனக்கு என்ன கிடைக்கும். அடுத்த பூஜைனா நம்ம எப்பவுமே வந்து நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கணும், எப்பவுமே புகழ்ந்து பேசி இருக்கணும். உங்க குறைய போனா நம்மளுக்கு பிடிக்காது. தென் பிரதிஷ்டா, பிரதிஷ்டான வந்து என்னது? பிரதிஷ்டா என்னது? என்ன மாதிரி பிரதிஷ்டா? பேர் புகழ், நேம் அண்ட் ஃபேம், நேம் ஃபேம். இப்ப இந்த மூணுமே யாருக்கிட்ட இல்லையோ அவங்க இஷ்ட குரு ஆகுது தகுதிகள் நிறைய இருக்கு. அப்ப பாருங்க, மகாபிரபு இந்த மாதிரி வந்து சில யாருக்கு பேர் புகழ், யாருக்கு வந்து அந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பகவானே சேவை செய்யறாங்களோ அவங்களுக்கு பகவானே வந்து சிஷியரா வர்றாரு. அதுதான் அவங்க சொல்லி கொடுக்குறாரு. நிறைய இடத்துல நிறைய கதைகள் நடக்கும். அப்ப கேசவ பாரதி கிட்ட அவர் வந்து சன்னியாசி வாங்கின பிறகு அப்போதான் என்ன பேர் வருது? ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. பிரபுனா வந்து சாதாரண, மகாபிரபுனா எல்லா பிரபுக்கும் பிரபு தான் மகாபிரபு. ஓகே, அப்ப இந்த மாதிரி பல பேர்லாம் இருக்கு அவருக்கு, சைத்தன்ய மகாபிரபுக்கு. அப்ப இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா அவர் 500 வருஷத்துக்கு வந்து முன்ன வராரு. ஓகே, 500 வருஷத்துக்கு முன்ன வராரு. கிருஷ்ணர் எத்தனை வருஷத்துக்கு முன்ன வராரு? 5000 வருஷத்துக்கு முன்ன வராரு. 5000 years before சைத்தன்ய கிருஷ்ணர், 500 years before வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, இப்ப கிருஷ்ண லீலைக்கும் மகாபிரபு லீலைக்கும் என்ன வித்தியாசம்? என்ன லீலா வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? கிருஷ்ணலீலையில வந்துட்டு பகவான் ஏன் வந்து சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க. கிருஷ்ணலீலையில வந்து பகவானுக்கு அனுப்பியிருக்காங்க வராது. ஆனா சைத்தன்ய மகாபிரபுல கிருஷ்ணன் பக்தரா வராது. ஓகே, ரிப்போர்ட் அண்ணா ஒரு பேர் சொல்லுங்க. வந்து கலை யாரு நீங்க கலை நீங்க சொல்லுங்க. வந்து அவதாரே பகவான் வந்து மாதிரி திருப்பி சொல்லுங்க. வந்து அர்த்தமா சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, வெரி குட், கரெக்ட். அந்த கேட்டு சொல்லுங்க. ஆனா அதுல மிஸ்டேக் இருக்கு. கிருஷ்ணர் வந்து மாதுரிய லீலா. என்ன லீலா? மாதுரி. அது கரெக்ட். चैतन्य महाप्रभु औदार्य लीला, अवदार्य लीला मध्ये औदर्य AU औदर्य लीला. மாதுரு லீலாக்கும் ஔதுரு லீலாக்கும் என்ன வித்தியாசம்னா, கிருஷ்ணர் வந்து மாதுரு லீலா எல்லாமே ஃபுல் ஆஃப் த நெக்டார், ஸ்வீட் தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த லீலைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோபியரோட விளையாடுறது, அந்த மாடு மேய்க்கிறது, அப்புறம் வந்து கன்று குட்டிகளை மேய்க்கிறது, அப்புறம் வந்து அந்த வெண்ணெய் திருடுறது, இதெல்லாம் ஸ்வீட் லீலா, இதெல்லாம் மாதுரு லீலா. மாதுரி லீலா என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணர் எந்த கிருஷ்ணர்? கிருஷ்ணர் 3 இடத்துல இருக்கிறாரு, துவாரகா, மதுரா, பிருந்தாவன். இல்ல எந்த கிருஷ்ணர் மாதுரி லீலா? பிருந்தாவன். பிருந்தாவன் அதாவது கிருஷ்ணர் வந்து மூணு ஸ்டேஜ் இருக்கு. கிருஷ்ணா, கிருஷ்ண தரா அண்ட் கிருஷ்ண தமா. அதாவது துவாரகையில் இருக்கிறார்ல அது வந்து கிருஷ்ணா. மதுராவில் இருக்கும்போது கிருஷ்ண தரா, அண்ட் பிருந்தாவன் இருக்கும்போது கிருஷ்ண தமா. அது ஒரு ஸ்வீட், மோர் ஸ்வீட் அண்ட் மோர் ஸ்வீட் ஆகிட்டே இருக்கிறாரு. அப்ப சைத்தன்யா மகாபிரபு கிருஷ்ண லீலா வந்து மாதுரி லீலானா இது எந்த கிருஷ்ணா? பிருந்தாவன் கிருஷ்ணருக்கு என்ன ஸ்டேஜ்? என்ன கிருஷ்ணா இருக்கு? கிருஷ்ணா தரா, கிருஷ்ண தரா. ஓகே, அதுல எல்லாமே ஸ்வீட் அதிகமா இருக்கும். இப்ப மகாபிரபு லீலா என்ன லீலா? தடவை சொல்லுங்க. ஔதாரிய லீலா. ஓகே, ஔதாரிய லீலா. ஔதாரிய லீலா என்னன்னா மெக்னானிமஸ், கருணை கொடுக்கக்கூடிய அவதாரம், கருணை கொடுக்கக்கூடிய லீலா, அதான் ஔதாரிய லீலா. அதாவது கிருஷ்ண லீலையில வந்து அதுல வந்து குவாலிஃபை இருந்தா மட்டும்தான் உள்ள வர முடியும். கிருஷ்ண லீலை, பிருந்தாவன் லீலை கூட குவாலிஃபைட் பர்சன் மட்டும் உள்ள வர முடியும். ஈவன் லட்சுமி தேவி கூட உள்ள வர முடியாது, தேவி கூட உள்ள வர முடியாது. அதான் மாதுரி லீலா, செலக்டிவ் பர்சன். என்ன சொல்லியா அவங்க நாங்க சேஷா இங்க வந்துருக்க, அம்மா பின்னாடி வந்துங்க. நாங்க இங்க வாங்க, அமீதா உட்காருங்க வாங்க. நாங்க வரக்கூடாது, கீழே வரணும். இப்ப ட்ரைனிங் கொடுக்குறேன். 2 வாரம் உட்காந்து அம்மா உட்காந்து முடிச்சு அவ்வளவுதான். ஆனா மகாபிரபு லீலா வந்து பாத்தீங்கன்னா ஔதாரிய லீலா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எல்லாத்துக்கும் சான்ஸ் இருக்கு.
கிருஷ்ண லீலால வந்து எல்லாருக்கும் சான்ஸ் கிடையாது உள்ள வரதுக்கு. லட்சுமி தேவிக்கு கிடையாது, டெமி காட்ஸ் கிடையாது, வேற யாரும் கிடையாது. வெறும் செலக்டிவ் பர்சன் மட்டும் தான் அதுல வந்து லீலால வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், பங்கெடுத்துக்க முடியும். ஆனா மகாபுரு லீலால இது நோ டிஸ்கிரிமினேஷன், அது எந்த ஒரு தடையும் கிடையாது. இது ஓபன் டு எவ்ரிவன். அதாவது இன்டர்வியூக்கு வர மாதிரி யாரும் இன்டர்வியூ வரலாம் பாத்தீங்களா, அந்த மாதிரி மகாபுரு லீலா எல்லாரும் வந்து உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதாவது ஜீவாத்மா அதுல ஒரு டோப்மோஸ்ட் வந்து யாரு? பிரம்மதேவர். இந்த பிரம்மதேவர் இருக்காம் ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பங்கெடுத்துக்கிறாரு. ஜீவாத்மாவும் பங்கெடுத்துக்குது, மிருகங்களும் அனிமல் பங்கெடுத்துக்குது, அதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணுது. டெமிகாட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எல்லாரும் அது ஓபன் டு எவ்ரிவன். அதான் ஔதர லீலா. ஔதர லீலா அர்த்தம் மெக்னானிமஸ், கருணை அவதாரம். வெரி வெரி கருணை அவதாரம். ஓகே, அப்ப ஏன் வந்து மகாபிரபு வந்து எத்தனை வார்த்தைக்கு எத்தனை யுகாக்கு ஒரு வாட்டி வராது சொல்லி எல்லாம் நான் பேசிட்டேன். ஓகே, அது நீங்க இப்போ ரிப்பீட் பண்ண வேணாம். ஓகே, நான் முக்கியமான விஷயங்கள் டச் பண்றேன். ஏன்னா திரும்பி ரிப்பீட் பண்ணும்போது ஒரே விஷயம் தான் இருக்கும். ஆனா சிம்பிளா நான் சொல்லணும்னா, சைத்தன்யா கிருஷ்ணர் எப்ப வந்து இந்த பூலோகத்துல வராரோ அவர் வந்த பிறகு மகாபிரபு வருவார். கிருஷ்ணர் வந்து எல்லா யுகத்திலையும் வரமாட்டாரு. ஓகே, அதாவது நம்மளுக்கு வந்து 14 மனு இருக்கிறாங்க. புரியுதா? எத்தனை மனு இருக்காங்க? 14 மனு, அதாவது 14. ஓகேவா? 14 மனு இருக்காங்க. முதல் மனு பேர் என்னது? மகாலட்சுமி மாதேவி. முதல் மனு பேர் என்னது? தனா மாதேவி. முதல் மனு பேர் என்னது? கருணா மாதேவி. முதல் மனு பேர் என்னது? அஸ்வினி மாதேவி. முதல் மனு பேர் என்னது? அலி மாதேவி. முதல் மனு பேர் என்னது? எங்க வேற நோட்ஸ் மாதாஜி பாருங்க, நந்தி சொல்ல பாருங்க. ஸ்வயம்புவ மனு, ஸ்வயம் ரூபா இல்ல, ஸ்வயம்புவ மனு, சாக்ஷுஷ மனு, அப்புறம் வந்து ருத்ர சாவணி, இந்திர சாவணி, நிறைய மனுக்கள் இருக்கிறாங்க. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மொத்தம் 14 மனு இருக்கிறாங்க. ஓகேவா? அதுல ஒரு மனுக்கும் 21 சதுரகம் வரும். ஓகேவா? அதுல அந்த ஒரு சதுரகம்னா அதுக்குள்ள சத்யா, திரேதா, துவாபர், கலி, இந்த 4 யுகம் உள்ளுக்குள்ள இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மனுக்கும் 21 வரும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 14 மனுல ஒரு தூரத்துக்கு 21 வருதுல, அதுல 14 மனுல யாராச்சும் ஒருத்தர் மட்டும் தான் கிருஷ்ணன் செலக்ட் பண்ணுவாரு. அதுல ஒரு துவாபர் யுகத்துல மட்டும் தான் வருவாரு. உதாரணத்துக்கு இப்ப வந்து என்ன எத்தனை மனு காலம் ஓடுது? இப்ப எத்தனை மனு? 7வது மனு பேர் என்னது? வைவஸ்வத மனு. ஓகே, வைவஸ்வத மனு. அதுல இது பாத்தீங்க எத்தனாவது சதுரயுகம் இது? 71 டோட்டல். இது இப்ப நம்ம எத்தனை சதுரயுகம் இருக்கோம்? 50ல. அதாவது அன்னைக்கு நீங்க நான் நோட்ஸ் செக் பண்ணேன். ஓகே, ஓகே. சைத்தன்ய சரிதாமிரத ஆதி லீலா 3வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம். வைவஸ்வத நாம ஏகி சப்த மாமனு அந்தரா சாதஷ்யா சதுர்யுகா தாஹார அந்தரா. அதாவது பாத்தீங்கன்னா சதுர்யுகா, அதாவது சதுர்யுகத்துல வைவஸ்வத மனு காலகட்டத்துல, அதாவது வந்து 28வது இதுல சதுர்யுகத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வராரு சொல்லி போட்டு 28. ஓகே, சைத்தன்ய சரிதாமிரத ஆதி லீலா 3வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம். ஓகே, அப்ப அந்த மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா எப்ப வருவார்னா, கிருஷ்ணர் வராருல, கிருஷ்ணர் எப்ப வராரோ கிருஷ்ணர் ஒரே ஒரு மனு காலத்துல தான் வருவாரு. கிருஷ்ணர் வந்து பிறகு சைத்தன்ய மகாபிரபு வந்துருவாரு. ஆனா அடுத்த சதுரயுகத்துல கிருஷ்ணர் வர மாட்டாரு. அடுத்த மனு காலங்கள்ல கிருஷ்ணர் வர மாட்டாரு. அடுத்த 8வது 9வது மனு, 10வது மனு, 11வது மனு, 12வது மனு, 13வது மனு, 14வது மனு, அதுல ஒவ்வொரு மனுக்கும் 1வது சதுரயுகம், 2வது சதுரயுகம், 3வது சதுரயுகம், அப்படி 20, 10, 30, 40, 50, 60 இதுல எதுவுமே கிருஷ்ணர் வர மாட்டாரு. இதுல ஒன்னே ஒரு சதுரயுகத்துல மட்டும் கிருஷ்ணர் வருவாரு. அது எந்த சதுரயுகத்துல? இந்த மனு காலகட்டத்துல இப்ப 28வது சதுரயுகத்துல வந்திருக்கிறார் கிருஷ்ணர். இதுல பிறக்கூடிய மனித பிரிவு எடுக்கக்கூடிய ஆத்மாக்கள் இருக்காங்களே, மனசுலாம் போகிற ஆத்மாக்கள் யாரு? நம்ம. ஓகேவா? அந்த கிருஷ்ணரும் மகாபுரு வர காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், ஹியூமன் பீயிங் வந்து வெரி வெரி பாக்கியவான் ஜீவாத்மா. வெரி வெரி பாக்கியவான் ஜீவாத்மா. அப்படிப்பட்ட பாக்கியவான் ஜீவாத்மா வந்த நம்ம ரொம்ப சான்ஸ், அதிகமான சான்ஸ் கிடைக்குமா? அதாவது எப்ப பகவான் லோகத்துக்கு போறதுக்கு
அப்படிப்பட்ட சான்ஸ் கிடைச்சி நம்ம என்ன பண்றோம்? கிடைக்காதவங்கள விட்டுருங்க, உள்ள கிடைச்சி உள்ள வந்து என்ன ஆகுது? அதுல சீரியஸ்னஸ் எல்லாம் போகுது. என்ன சொல்லுது? ஓகேவா? அவ்வளோ மதி வாய் மதி சேஷா சரி அப்படியே படிக்க விடுங்க மதி. ஓகே, அப்ப 28வது சதுர்யுகத்துல வந்து என்னது கிருஷ்ணர் வரார். கிருஷ்ணர் வந்த பிறகு சைத்தன்ய மகாபிரபு வரார். ஓகே, அப்ப இந்த மாதிரி வந்து பகவான் வந்து இந்த சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த கலியுகத்துல வரார். ஓகே, அப்ப இந்த கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு விஷயம் சொல்லப்படுது என்னதுன்னா, ஓகே ஓகே சைத்தன்ய சரிதாம ஆதிலீலா அத்தியாயம் 3 ஸ்லோகம் 29 அதுல சொல்றாங்க என்ன சொல்றேன்னா, ஏதத் பாவி காலி காலே பிரதமா சந்தயா அவதீர்ணா ஐலா கிருஷ்ணா ஆபானி நாரியா. அதாவது கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு ஃபோக்கஸ் கலியுகம் வந்து கலியுகம் வந்து இப்ப வந்து 3 பார்ட்டா பிரிக்கிறாங்க. கலியுகத்தோட டூரேஷன் எவ்வளவு? கலியுகத்தோட காலம் எவ்வளவு? கலிமதி கலிமதி சொர்ணமதி தனமதி விஜயமதி கலியுக டூரேஷன் இப்ப பாருங்க கதை சொல்லுவாங்க. அசிவ சொல்லுமதி 4,32,000 4,32,000 இயர்ஸ். ஓகே, இப்போ இதை வந்து 3 பாகமா பிரிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சந்தியா, செகண்ட் சந்தியா அண்ட் தேர்ட் சந்தியா. சந்தியானா வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஜாயிண்ட், அதாவது சந்தியா சொல்லுவாங்க ஜாயிண்ட். ஓகேவா? சந்தியா வந்து உங்களோட கூட்டலி பேர் கிடையாது. ஓகேவா? சந்தியானா வந்து ஜாயின் பண்ணுது. அதாவது நைட்டு ஆரம்பிக்க போது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆஃப்டர்நூன் முடியுது, அதான் வந்து சந்தியா, அதான் சாயந்தர நேரம், அதான் வந்து சந்தியா ஆர்த்தி சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன் வந்து சந்தியா ஆர்த்தி வைக்கிறாங்க? ஏன் சந்தியா நேரத்தில் ஆர்த்தி செய்யறாங்க? வாய் ஏன் நைட் ஆர்த்தி வைக்கலையா? நோ நான் வந்து நார்மலா கேட்கிறேன். இது வந்து சைத்திர மகாபிரபுலாம் பேச தேவையில்லை. நார்மலா எதுக்கு சாயந்தரத்தில் வந்து வீட்டில் ஆர்த்தி பண்றாங்க? என்ன கான்செப்ட்? ஏன் நைட் வச்சுக்கலானே? இல்லை காலை ஒன்று வச்சுக்கலானே? 3:50 ஏன் அந்த டைம் செலக்ட் பண்ணாங்க? பாய் சும்மா ஜெனரலா கேட்கிறேன். என்ன காரணம்? இப்போ பாருங்க கனவை சொல்லுவாங்க. கனவை சொல்லுங்க. நான் வந்து இப்போ ஹரே கிருஷ்ணா தேவையில்லை. இவா நோவல் சாயந்தரம் வீட்டில் சாம்பிராணி போடுவீங்களா? எதுக்காக சாயந்தரம் சாம்பிராணி போடு? ஏன் சாயந்தரம் வந்து பூஜை பண்ணி எதுக்காக சொன்னாங்க? ஏன் சாயந்தரம் செலக்ட் பண்ணாங்க? தீவனை சொல்லுவாங்க மாதிரி சொல்லுங்க மாதிரி சொல்லுங்க மாதிரி சொல்லுங்க. ஓகே சரி. ஆனா ஆக்சுவலி வந்து என்னன்னா, இப்ப சன் இருக்கும் போது அதுல வந்து பாத்தீங்கன்னா சன்னோட டாமினேட், அவருக்கு டாமினேட் இருக்கும், அவர் வந்து அதிகம் இருக்கும். மூணு வந்துச்சுன்னா நிலா வந்துச்சுன்னா நிலாவோட அதிகம் இருக்கும். ஓகேவா? இப்ப இது ரெண்டும் இல்லாம இப்ப வந்து சூரியன் அடங்குறது இப்பதான் நிலா வந்து பின்னாடி சொந்தம் வரப்போகுது. அப்ப அந்த பிட்வீன் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து 0 ஒண்ணுமே இருக்காது. ஓகேவா? அந்த நேரத்துல துஷ்ட சக்திகள் வந்து நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்கு, நிறைய பேட் வைப்ரேஷன், நிறைய இது நிறைய வாய்ப்பு இருக்கு நிறைய. ஏன்னா அது மறையுது, இது வந்து அப்படியே சொந்தம் வரப்போகுது நிலா. அப்ப அந்த பிட்வீன் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா துஷ்ட சக்திகள், ஓகேவா, அதான் வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சிவபெருமான் அப்புறம் பூதகங்களோட அந்த டைம்ல தான் நிறைய பலம் வருவார். அப்ப எங்க வந்து இன்ஆஸ்பிஷியஸ் அமங்கலமா இருக்கோ அங்க வந்து அந்த பூதகங்கள்லாம் சொல்லுவாங்க, ஐயா பிரபு சிவபெருமானே ரொம்ப நாளா பேயா அலையிறேன், எனக்கு வந்து ஏதாச்சும் உனக்கு வழி கொடுங்க, இரு எவனாச்சும் இப்போ பாடி உருவாக்கிட்டு இருப்பான், ஏதாச்சும் பாடி உருவாக்கிட்டு இருக்கோம், அங்க உனக்கு போட்டுறேன். அவ பூதகங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அப்ப அதனாலதான் வந்து அந்த நேரத்துல ஆண் பெண் இணையக்கூடாது, வேற எந்த ஆக்டிவிட்டி செய்யக்கூடாது. அது இன்னும் ஆஸ்பிஷியஸ் டைம். அது வந்து எப்படி ஆஸ்பிஷியஸ் ஆகிறாங்கன்னா, அதுல நீ பகவானுக்கு ஆர்த்தி பண்ணேன். கோயில மணி ஏன் அடிக்கிறாங்கன்னா அந்த பேக் வைப்ரேஷன் எல்லாம் போயிடும். ஓகேவா? இப்ப நான் அப்படியே பேசி போயிட்டா இந்த இந்து வழிபாடு எப்படி அந்த வழிபாடு கொடுக்க போயிடும். நான் இது ஜெனரல் நாலேஜ் சொல்றேன் நான், புரியுதா?
அப்ப அதனாலதான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சாயந்தரம் வந்து நம்ம ஆர்த்தி போடுறதுன்னா எல்லா மந்திரங்கள் படிக்கலாம், அப்புறம் வந்து பகவான் ஆர்த்தி நடக்கும். இதுக்காக தான் வந்து நம்ம வந்து இது செய்யறாங்க, ஆர்த்தி செய்யறாங்க. ஓகே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சந்தியா என்ன ஆகுதுன்னா கலியுகத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட். கலியுகத்தோட முதல் பார்ட் வந்து என்னது 432,000 வருஷம், ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். இந்த மூணு பிடிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அதாவது வந்து ஏகபாவி கலிகாலே பிரதான சந்தியா மீன்ஸ் ஃபர்ஸ்ட் சந்தியால பகவான் அவதீர்ணா ஹைலா கிருஷ்ணா அபானி நதியா மீன்ஸ் நவதீப்ல வந்து வராரு சொல்லி போட்டிருக்கு. ஓகே, அப்ப அவர் வந்து என்ன கலர்ல வராரு சைத்தன்யம்? அவர் வாட் கலர்? கோல்டு கலர். என்ன அதுக்கு என்ன சொல்ல சமஸ்கிருதத்துல? கௌரங்க. ஓகே, என்ன கலர்? கிருஷ்ணா என்ன கலர்? ஷாம கலர், பிளாக். கிருஷ்ண சைத்தன்யம் பீத்த வர்ணம், அதாவது கோல்டன் கலர். தென் பலராமர் शुक्ल white color சுக்ல வர்ணம். ஓகே கணேஷ் சொல்வோம். சுக்ல வர்ணம். அப்ப இதுல வந்து black complexion, black கலர் தூக்கி போட்டு அவர் வந்து கோல்டன் கலர் எடுத்துட்டு வராரு. அப்ப அது ஏன் வந்து வராருன்னா black கலருக்கும் கோல்டன் கலருக்கும் பகவான் தான். ஏன் கோல்டன் கலர் எடுத்து வரனா, ஒண்ணு ராதாராணியோட மூட் எடுத்துக்கிட்டு வராரு, அது ஒண்ணு. வேற ஒண்ணு அர்த்தம் வந்து என்னதுன்னா கிருஷ்ணர் வந்து லீலை செய்யும் போது அவர் வந்து இன்கம்ப்ளீட். கிருஷ்ணர் லீலையில கிருஷ்ணர் இருக்கிறாரு, ஸ்வயம் பகவான் இருக்காருல்ல, அதுல கிருஷ்ணர் வந்து இன்கம்ப்ளீட், அதாவது கம்ப்ளீட் ஆகல. அவர் வந்து பூர்ண அவதாரமா, அது பூர்ண வஸ்துவா அவர் அங்க இல்ல. ஏன் பூர்ண வஸ்துவா அங்க இல்லைன்னா அவர் வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு ஆசிரிய விக்கிரகா, ஒண்ணு வீசரிய விக்கிரகா. ஆசிரிய விக்கிரகம்னா வந்து என்ன அர்த்தம்னா அன்பை கொடுப்பாங்க, அதாவது வந்து அபோர்டபுள், சாரி ஆப்ஜெக்டிவ் அபோர்டபுள், அதாவது வந்து சாரி அபோர்ட் இல்ல, என்ன சொல்லுவாங்க, அது இங்கிலீஷ்ல வார்த்தை சொல்லுவாங்க, என்ஜாய் பண்ண கொடுப்பாங்க. ஓகேவா, அதான் ஆசிரிய விக்கிரகம். அது வந்து பாத்தீங்கன்னா கோபியர்கள், கோபர்கள், அப்புறம் வந்து நந்தம்மா, யசோதம்மா, எல்லாரும் மாடு, பசு, மயில் எல்லாமே பகவானுக்கு அன்பு கொடுப்பாங்க. அப்ப இவங்கெல்லாம் வந்து என்ன விக்கிரகம்? ஆசிரிய விக்கிரகம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து என்ன, அவர் வீசரிய விக்கிரகம். அவரு வெறும் ஆப்ஜெக்ட் ஆஃப் லவ், அவர் அன்பை எடுத்துக்குவாரு, அன்பை மட்டும் ரிசீவ் பண்ணிட்டே இருப்பாரு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வந்து வெறும் அன்பை மட்டும் எடுக்கிறதுனால ஜெய ராதா கோபால் ஜி விஜய் ஜெகநாதன் சுந்தர மகாராஜ், அப்ப அன்பை மட்டும் வாங்கி இருக்கிறாரு யாரு? அப்ப அவர் என்ன விக்கிரகம்? வீசரிய விக்கிரகம். அப்ப அன்பு மட்டும் வாங்கி இருக்கனால அன்பு கொடுக்குறாங்கல்ல, அப்ப அவங்க என்ன மாதிரி என்ஜாய் பண்றாங்க, அவங்க என்ன மாதிரியான விஷயத்தை அனுபவிக்கிறாங்க, அது அவரால் புரிஞ்சு கொள்ள முடியல. யாரு? கிருஷ்ணா. அதனால அவர் இன்கம்ப்ளீட், அவர் வந்து அவரால் முடியல. அப்ப அதனால என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து 3 வகையான டிசைர் வருது. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்லோகம் இருக்கு, நான் மறுபடியும் இது பண்ண படிக்கிறேன். அதாவது வந்து அதுல ஆசிரிய விக்கிரகான அன்பை கொடுத்துருவாங்க. அதுல வந்து டாப் மோஸ்ட் பாத்தீங்கன்னா கோபியர்கள். அந்த கோபியர்கள் முக்கியமா அது டாப் பாத்தீங்கன்னா 8 பேர் அஷ்டசகிகள். அந்த 8 பேர் டாப் வந்து யாரு? ராதாராணி. அப்ப அந்த உயர்தரமான ஆசிரிய விக்கிரகம் வந்து யாரு? உயர்தரமான ஆசிரிய விக்கிரகம் யாரு? வெளிப்பதி ராதாராணி. அப்ப அந்த ராதாராணியோடைய பாக்குறாரு. அப்ப அதுல அவருக்கு வந்து 3 ஆசை வருது, 3 டிசைர் வருது. நம்பர் 1 வந்து என்னன்னா ராதாராணி எனக்கு அன்பு கொடுக்குறா, அது என்ன மாதிரியான அன்பு அவரால் புரிஞ்சு கொள்ள முடியல. வாட் கைண்ட் ஆஃப் லவ், அவரால் என்ன அன்பு புரிஞ்சு முடியல. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ வந்து எனக்கு வந்து அன்பு கொடுக்குறா, அந்த எனக்கு அன்பு கொடுக்கும் போது அவளுக்கு என்ன கிடைக்குது? யாருக்கு? ராதாராணிக்கு. அவளுக்கு எனக்கு அன்பு கொடுக்கும், அவளுக்கு என்ன கிடைக்குது? அதை கிருஷ்ணால புரிஞ்சு கொள்ள முடியல. ஓகே, நம்பர் 2. நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா அவ என் கூட இருக்கும் போது, என்னோட எசோசியேஷன்ல இருக்கும் போது, என் கூட சங்கத்தில் இருக்கும் போது அவ எந்த மாதிரியான ஹாப்பி இன்பத்தை அனுபவிக்கிறான், என்ன மாதிரி ப்ரெஷர் அவளுக்கு கிடைக்குது, அது அவருக்கு தெரியல. அப்ப அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அவர் வந்து பழுக்காத மாங்காய் மாதிரி, பழுக்காத மேங்கோ மாதிரி. ஓகேவா? ஆனா சைத்தன்ய மகாபிரபு வந்து ரைப்பட் மேங்கோ, அதாவது அவர் பழுத்த மாங்காய் மாதிரி.
அதனாலதான் அவர் வந்து கோல்டன் கலர் வராரு. பழுத்த மாங்காய் என்ன கலர் இருக்கும்? கோல்டன் கலர், எல்லோ கலர் இருக்கும். அந்த எல்லோ கலர் அதே மாதிரி அந்த கோல்டன் கலர் ராதாராணி மூடு எடுத்தாலும் அது வந்து ஃபுல் வந்து ரைப், அது ஃபுல்லா வந்து அவர் வந்து கம்ப்ளீட்டான அவதாரம், கம்ப்ளீட்டான பகவான் தான் சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா இந்த மூணுத்துக்கும் அவர் வந்து ராதாராணி மூடு எடுத்து வரும்போது அவருக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிச்சு. அதாவது நான் அன்னைக்கு கூட உதாரணம் சொன்னேன். இப்போ ஒரு அம்மா ஒரு பேபி, இப்ப பேபிக்கும் அம்மாவுக்கும் 2 பேர் வந்து அம்மா வந்து விளையாடும் போது அம்மாவுக்கும் ஹெப்பி கிடைக்கும், அந்த பேபிக்கும் ஹெப்பி கிடைக்கும். ஆனா பேபி எந்த மாதிரியான ஹெப்பி அனுபவிக்குது, அந்த பேபிக்கு எந்த மாதிரியான இன்பம் கிடைக்குதா, ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால அந்த அம்மா வந்து அந்த பேபியோட ஹாப்பினஸ் எப்படி கிடைக்குது, அந்த பேபி என்ன மாதிரி ஹாப்பினஸ் அனுபவிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த அம்மா அந்த பேபி ரோலுக்குள்ள வரணும், இந்த அம்மா பேபி ஆகணும். அப்போதான் அந்த பேபியோட ஹாப்பினஸ் அதை வந்து அவங்க ரிலீஸ் பண்ண முடியும், அவங்க தான் அனுபவிக்க முடியும். அப்ப அதனாலதான் கிருஷ்ணர் வந்து அவர் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் லவ்வா இருக்கிறாரு, அவர் வந்து வீசரை விக்கிறாங்க இருக்கிறாரு, ஒரு அன்பு மட்டும் தான் வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு இந்த செய்தி மூலம் கொடுக்குறாங்களே, இவங்க என்ன அனுபவிக்கிறாங்க அவருக்கு புரியல, புரியுதா? அதனாலதான் அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு வரும்போது அவர் என்ன வர்றாரு, இப்போ அவர் வீசரியா சைத்தன்ய அவர் வீசரியா பகவானா இல்ல ஆசிரிய பகவானா? வீசரியா பகவானா ஆசிரிய பகவானா? ஆசிரியா. அது வீசரியா. ஓகே, ராணாவை சொல்லுங்க. வீசரியா பகவான். நம்ம ரெண்டு ஓட்டு ஈஸ்வரியா. கலைமதி சொல்லுங்க. ஆசிரியா. ஓகே, ஒரு ஓட்டு ஆசிரியா. மது நீங்க ஆசிரியா. மது நந்திமதி சொல்லுங்க. கடவுள் ஆசிரியா வீசரியாவா? வீசரியா. வீசரியா 3 ஓட்டு, ஆசிரியாக்கு 2 ஓட்டு. விஜயமதி வீசரியா. வீசரியா 4 ஓட்டு, ஆசிரியாக்கு 2 ஓட்டு. மதி வீசரியா 6 ஓட்டு. அஸ்விமதி நீங்க வீசரியா பகவானா? அந்த அஸ்வினி அந்த எல்லோ கலர் அஸ்விமதி. அஸ்வினி சொல்றவங்க மகாலட்சுமி மதி. வீசரியா 7 ஓட்டு. அஸ்விமதி வீசரியா 8 ஓட்டு. கருணாமதி வீசரியா 9 ஓட்டு. யார் வீசரியா சொன்னீங்களோ எல்லாம் ஃபெயில். மகிழ்மதி என்ன சொன்னீங்க? ஆசையா. அவங்க ஆசையா சொன்னாங்க. வேற 2 பேர் ஆசையா சொன்னாங்க. இப்ப வீசரையால இருந்துதான் புரிஞ்சுக்க முடியல, அவர் எப்படி திருப்பி வீசரையாவே வருவாரு? பிரஜாமதி ஆல்ரெடி வந்து நம்ம வந்து கம்பெனில வேலை செய்யறோம், அதுவே பாதி மண்டை வந்து காஞ்சி போயிருது, திருப்பி வீட்டுல கம்பெனி வேலையா? உதாரணத்துக்கு அப்ப அதே பொசிஷன்ல வர மாட்டாரு. அதனாலதான் வீசரே பகவான் அவர் ஏன் திருப்பி வீசரே வரணும்? அப்ப வராம இருக்கலாமே. வீசரே பகவான் கருப்பு கலர், கிருஷ்ணா ஷாம் வரணும். அவர் என்ன ஏன் கோல்டன் வராருன்னா அவர் இந்த ஆப்போசிட் கேரக்டர்ல வராரு, இந்த அதாவது இப்படி வராரு, ஆசிரியாவுக்குள்ள வராரு. அப்பதான் வந்து ராதாராணி என்ன மாதிரி அன்பு கொடுக்குறா, அவருக்கு என்ன மாதிரி ஹாப்பினஸ் கிடைக்குது, அப்ப என்னோட அழகு வந்து அவருக்கு எப்படி ஹாப்பினஸ் கிடைக்குது, அப்ப வந்து என் கூட இருக்கும்போது அவருக்கு என்ன மாதிரி அன்பு கிடைக்குது, அப்பதான் அவர் வந்து இங்க வந்து உணர முடியும். அதனாலதான் வீசரே விக்கிர பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா come to ஆசிரிய விக்கிர பகவான் சைத்தன்ய மகாபிரபு. அவர் ஆசிரிய விக்கிரதா வராரு. ஓகே, யாரெல்லாம் வீசரே சொன்னீங்களா? புரிஞ்சுதா? புரிஞ்சு கரெக்டா இது பண்ணணும். ஓகே, அப்ப அதனாலதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் சைத்தன்ய மகாபிரபு. அதாவது பழுத்த மாங்காய், ரெட் பட் எல்லோ மேங்கோ. ஓகே, அதெல்லாம் பூர்ண வஸ்து பகவான் இஸ் சைத்தன்ய மகாபிரபு, நாட் ஸ்ரீ கிருஷ்ணா. சொல்லுங்க. கிருஷ்ணா இஸ் சர்வ காரணம். பட் அவர் வந்து எல்லாத்தையும் புரிஞ்ச முடியும். அவர் ஏன் வராரு? நல்ல கொஸ்டின். ஏன் வராருன்னா அவருக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. ஆனா ஏன் சைத்தன்ய மகாபிரபு வராருன்னா அப்பதான் அவர் வந்து ஔதரிய லீலா செய்ய முடியும், அப்பதான் கருணை கொடுக்க முடியும். கிருஷ்ணர் வந்து எல்லா இடத்துலயும் ரோட கீழே இறங்கி வீடு போயிட்டு எல்லா ஜீவாத்மாவும் காப்பாத்தல. நல்ல ஞாபகம், கிருஷ்ணர் வந்து ஒவ்வொரு வீடுகளும் போயிட்டு அவர் வந்து என்னை வழிபடுத்த சொல்லவே இல்லை. ஆனா எல்லா ஜீவாத்மாவும் காப்பாத்தி ஆகணுமே. பரித்ராணாயம் சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்தாப்த நாத்தாய சம்பவாமி சம்பயாமி யுகே வெரி ஃபேமஸ் ஸ்லோகம். நாடகத்துல வரும் அது. மகாபாரதம் பாத்தீங்கன்னா
ஓகேவா? நான் ஒவ்வொரு யுகத்துக்கும் நான் வந்து ஒவ்வொரு யுக தர்மம் கொடுக்கறது வரேன். அப்ப கிருஷ்ணர் வந்து யுக தர்மம் கொடுக்கணும், எல்லா வகையான பந்த ஜீவத்மாவும் காப்பாற்றணும். அப்போ அதுக்கு என்ன பண்றாரு, அதை நான் சொல்றேன். அவர் வந்து என்ன பண்ற, சைத்தன்ய மகாபுரு வராரு. ஓகேவா? இப்ப பகவான் சைத்தன்ய மகாபுரு வர்றதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஓகேவா? இப்பதான் நம்ம வந்து கிளாஸ்க்குள்ள போறோம், போலாமா? அதாவது சைத்தன்ய மகாபுரு வர்றதுக்கு 2 காரணங்கள். இப்ப வந்து அகில மாதேஜி வந்து கேட்ட கேள்விக்கும் இப்ப நான் கொடுத்தது கரெக்டா வருது. அதாவது என்னன்னா, மகாபுரு இங்க வர்றதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு பகிரங்கா, ஒண்ணு அந்தரங்கா. ஒண்ணு வந்து என்னது, அந்தரங்கா. அகில வந்து நீங்க அக்கா ஒரு சின்ன புக் வச்சுங்க, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எழுதுறதுக்கு. பகிரங்கா, ஒண்ணு அந்தரங்கா. அதாவது எக்ஸ்டர்னல் ரீசன் அண்ட் இன்டர்னல் ரீசன். அதாவது பகிரங்கனா எக்ஸ்டர்னல் வெளிப்புற காரணம், அந்தரங்கனா அது இன்டர்னல் உள்புற காரணம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மகாபுரு வர்றதுக்கு இப்ப அபிராமி மத கேட்ட கேள்வி கரெக்டா ஆன்சர் கிடைக்கும். அதாவது என்னன்னா, அவரோட அந்தரங்க காரணம் வந்து என்னன்னா, இந்த 3 ஆசைய அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ராதாராணி அவர் கொடுக்குற அன்பு என்ன மாதிரியான அன்பு, ஓகேவா? அவ என் கூட இருக்கும் போது என்ன மாதிரியான அன்பு அனுபவிக்கிறா, அப்ப அவருடைய பிரஷர், அவருடைய இன்னும் வந்து எந்த மாதிரியான அவர் என்னை பார்த்தோம் அவர் எந்த மாதிரியான சந்தோஷம் அனுபவிக்கிறா, இந்த 3 விஷயத்தையும் அனுபவிக்கிறதுக்காக மகாபுரு வராரு. இது வந்து அந்தரங்க காரணம், அதாவது இன்டர்னல் ரீசன். புரியுதா? அதாவது உள்புற காரணம். அவரு ராதாராணி அன்பு அனுபவிக்க வராரு. எக்ஸ்டர்னல் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா யுக தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண வராரு சைத்தன்ய மகாபிரபு. யுக தர்மம் வந்து என்னது, கலியுகத்துல எல்லாரும் வந்து எல்லாம் பந்த ஜீவா, ஜீவத்தை காப்பாற்றுறதுக்காக மகாபிரபு வராரு. இந்த 2 காரணத்துக்காக தான் வராரு. அவருக்கு சர்வ காரணம் நீங்க சொன்ன மாதிரி. ஆனா சேம் டைம் அவர் வந்து இந்த யுக தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் வராரு. அண்ட் ஆல்சோ அவர் வந்து டிசைரை வந்து இது பண்ண வராரு. அதனால 2 ரீசன் இருக்கு. அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இன்டர்னல் டிசைர், அதாவது அந்தரங்க காரணம் வந்து நம்ம பல வாட்டி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து பகிரங்க காரணத்தை பத்தி பேச போறேன், அதை பத்தி நான் பேச போறேன். ஓகே, பகிரங்க வந்து காரணம், பகிரங்க டிசைர் வந்து அது வந்து என்னதுன்னா, ஜீவாத்மா கலியுகத்துல யஜ்யம் பண்றாங்க ஒழுங்கா போல, அர்ச்சனை பண்றாங்க, அர்ச்சனை ஆர்த்தி பண்றாங்க, எதுவுமே வந்து பியூரா இல்ல. ஏன்னா கலியுகம் வந்து பாத்தீங்கன்னா, கலியுகம் வந்து எல்லாம் மந்த புத்தி, ஃபுல்லா வந்து மந்த புத்தி. யாருக்கும் வந்து எங்கேயும் பியூரிட்டி கிடையாது. அதாவது வந்து கோயில் வழிபாட்டுல ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் வந்து ஊழல், எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சரியா சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றது இல்ல. இந்த மாதிரி நிறைய கலியுகத்துல நிறைய மிக்ஸ் ஆகி ரொம்ப வந்து எல்லாமே டிகிரேடா இருக்கு. எல்லா இடத்துலயும் பொய் இருக்கு, எல்லா இடத்துலயும் வந்து ஃபால்ஸ் நிறைய இருக்கு. அப்போ இந்த ஜீவாத்மா காப்பாற்றுறதுக்காக மகாபிரபு வராரு. அதாவது யுக தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண வராரு. அதான் வந்து என்ன ரீசன், பகிரங்க காரணம், அதாவது எக்ஸ்டர்னல் ரீசன். அப்போ என்ன பண்றாருன்னா, கோலோகேர பிரேமதான ஹரி நாம சங்கீர்த்தன. எல்லாரும் சொல்லுங்க, கோலோகேர பிரேமதான ஹரி நாம சங்கீர்த்தன. இன்னைக்கு நீங்க ஒரு முக்கியமான கிளாஸ் எண்டிங்ல கண்டிப்பா வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை மீது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. யாருக்கு அறவே இல்லையோ கொஞ்சமாச்சும் வரும், வந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேல வரும். ஏன்னா மகாபுரு வந்து அதுல எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு ஹரே கிருஷ்ண மந்திரத்துல. அவர் வெறும் வந்து அவர் டிசைரை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு சுயநலவாதியா வரல, அவர் டிசைரை கம்ப்ளீட் பண்றதுக்கு சுயநலவாதியா மூவில வந்து வரல. அவருக்கு இன்டர்னல் ரீசன் அண்ட் எக்ஸ்டர்னல் ரீசன் 2 ரீசன் இருக்கு, உள்புற காரணம் வெளிப்புற காரணம். அப்ப அந்த முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ரீசன், இந்த யுக தர்மத்தை கொடுக்க வராரு. அதான் கோலோகேர பிரேமதானா. அதாவது கோலோகத்துல பகவான் லோகத்துல எங்க, வைகுண்டா இல்ல, துவாரகா இல்ல, அயோத்தியா இல்ல, மதுரா இல்ல, கோலோகத்துக்குள்ள டாப் மோஸ்ட் பிளானட், அதான் ஆக மேல அந்த பிளானட்குள்ள, அங்க கோலோகத்துக்குள்ள அங்க வந்து எல்லாரும் வந்து என்ன நாமத்தை சொல்றாங்களோ அந்த நாமத்தை புடிச்சு கீழே எடுத்து வராரு. எங்க, இந்த பூலோகத்துக்குள்ள, பூவா சுவா மத தப்பா ஜனக, இந்த பூலோகத்துக்குள்ள எடுத்துட்டு அந்த கையில தூக்கிட்டு இங்க வராரு. அதான் கோலோகேர பிரேமதனா. அங்க இருக்கக்கூடிய பிரேமதனம், அதாவது அங்க இருக்கிற அதாவது லவ்விங் ட்ரெஷர், அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த அன்பு. ஹரே கிருஷ்ண மந்திரத்துல அவ்வளவு அன்பு இருக்காங்க, எல்லாம் அந்த பாடி இருக்கிறாங்க. அந்த அன்பை கொடுத்தா அங்கேயே
தூக்கிக்கிட்டு அது கீழே இறக்கி எடுத்துட்டு வராரு, பூமிக்கு எடுத்து வராரு. அது என்னது? ஹரிநாம சங்கீர்த்தன். அந்த ஹரிநாமத்தை கொடுக்க வராரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண மந்திரத்துல எடுத்து வராரு. அதான் வந்து பரித்ரணாய சாதுனா விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சம்தாப்தநாதாய சம்பவாமி யுகே யுகே. அப்புறம் ஒன்று அடுத்த ஸ்லோகம் ஒன்று ஸ்லோகம் இருக்குமே சாப்டர் 7ல 4-5 ஒன்று ஸ்லோகம் வருவோம். ஒன்று வந்து பாட்டு வருவோம். சாப்டர் 7 பாருங்க, 5வது ஸ்லோகம் 4வது ஸ்லோகம் பாருங்க. அப்ப பகவான் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, கலியுகத்துல எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. ஓகேவா? ரொம்ப சீரியஸா இருக்கணும், அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப என்ன பண்றாரு அவர் வந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்துல என்ன வச்சிட்டாருன்னா, நீங்க அர்ச்சனை பண்ணா ஆர்த்தி பண்ணா என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அத ஹரிநாமத்துக்குள்ள வச்சிட்டாரு. யஜ்யம் பண்ணா என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அத ஹரிநாமத்துக்குள்ள வச்சிட்டாரு. யாகம் பண்ணா, அதாவது தபஸ் பண்ணா, தவம் பண்ணா, தவம் பண்ணா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அத ஹரிநாமத்துக்குள்ள வச்சிட்டாரு. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இமயமலையில் தவம் பண்ணுவாங்க, நிறைய பேர் எங்கெங்களும் தவம் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உலகக்குள்ள என்னென்ன பண்றாங்க. அது எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணிட்டாரு, எல்லாம் தூக்கி அந்த ஹரிநாமத்தை வச்சிட்டாரு. நாம் நாம் மகாரி எல்லாம் சொல்லுங்க. என்ன அடுத்து? நிஜ சர்வசக்தி. அடுத்து தத்ராபி நியமித. அடுத்து ஸ்மரணே நாகாலா. அடுத்து வேதா துருசி. அடுத்து தவ கிருபா. அடுத்து பகவான் மமாமி. தூர் தெய்வம் ஏஆனி. நானூரக்கா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு பிரபு, எங்கோ இடத்துல கேட்ட மாதிரி இருக்கு, ஆனா எங்கேயும் தெரிய மாட்டேது. ஏன் ஸ்ரீமதி என்ன தெரியாது? நான் சொன்னது மகாலட்சுமதி, நான் சொன்னது என்னது? மகாலட்சுமதி நந்தினி மதி, நான் சொன்னது என்னது? சொன்ன ஸ்லோகம் சொன்னேன், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதானே? யா நந்தினி மதிக்கு கைது கொடுங்க. சிட்டி வருது. சிசாஷ்டாங்கம் நான் பல வாடி சொல்லிருக்கேன். நான் தொண்டை தண்ணி கட்டளை சொல்றேன், அன்னாடிக்கு டெய்லி படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். ஓகேவா? நாளைக்கு அஸ்விமதி மகாலட்சுமதி 100 வருஷம் ஆனாலும் ஆவையாவது கூட சொல்லுவேன். விட மாட்டேன் நானு. இந்த பூமியில இருக்க வரைக்கும் இந்த பாடியில இருந்து டார்ச்சர் பண்ணுவேன். இந்த பூமி விட்டு போன பிறகு ஆவையா டார்ச்சர் பண்ணுவேன். எல்லா சிசாசனம் படிக்கணும், புரியுதா? வெரி குட். அது சொல்றாரு, நாம் நாம் அஹாரி நிஜ சர்வ சக்தி. அவர் என்ன பண்றாரு, எல்லாரும் தூக்கி அந்த மந்திரத்தை குடிச்சிட்டாரு. ஸ்மரணே நாகாலா, அது நாமத்தை எப்போதும் நினைச்சிருக்கணும். இதா கிறிஸ்தவ கிரு பகவாபி, அதுல வந்து பகவான் அதுல அந்த அளவுக்கு கிரு வச்சிருக்காரு. கிருபனா என்னது? கிருபனா கருணை. கிருப என்ன ஆச்சுன்னா வெறும் வந்து கிறிஸ்தவங்க பாக்குற வார்த்தை மாதிரி ஆச்சு. கிருப வந்து நம்ம எல்லாரும் பாய்க்கிற வார்த்தை. கிருப மீன் என்னது? கருணை. நாம் நம்ம மகாரி நிஜ சர்வ தத்ராபி நியமித ஸ்மரணே நாக யதாபி தவ கிரு பகவாமே தூர் தெய்வம் மீன்ஸ் என்னன்னா, ஆனா பாலா போன இந்த மனுஷன் இவ்வளோ மந்திரத்துல இவ்வளோ விஷயம் இருந்தோம், நான் பாலா போன அதை சொல்றாரு. 2வது சொல்றாரு, அவன் புத்தி என்ன ஆகும்னா, நான் இவ்வளோ இருக்க ஈஸியாக கிடைச்சிருச்ச, அது மேல அருமை கிடைக்காது, அதோட மகிமை தெரியாது. அவன் என்ன பண்ணுவான், இதை அலட்சியமா நினைப்பான். அதெல்லாம் தூர் தெய்வம்னா என்னது? அதாவது வந்து தூர ஆத்மா. அதாவது வந்து என்னதுன்னா, இவ்வளோ கிடைச்சியும் அவன் வந்து அதை பயன்படுத்த மாட்டான். அந்த மாதிரி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மகாபுருஷர் சொல்றாரு. அவர் அந்த டிக்ளேர் பண்றாரு. நம்ம அந்த அளவுக்கு வந்து அந்த நாமத்தோட மகிமை தெரியுது கிடையாது. அதை கொடுக்குறதா சைத்தன்ய மகாபிரபு அந்த பூமிக்கு வராரு. ஓகே, சைத்தன்ய பாகவதம் ஆதி கண்ட 22வது காலியுகே தர்மா ஆயாரி சங்கீர்த்தனா ஏடா ஆர்தே அவதினா ஸ்ரீ சச்சிநந்தனா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா சச்சிநந்தன யாரு? மகேஸ்வரி சச்சிநந்தன யாரு? மகாபிரியா சச்சிநந்தனா. அந்த பேர் போட்டு ஏன் சச்சிநந்தனா? யசோதநந்தனா
கிருஷ்ணா. சச்சிநந்தனா சச்சி மாதாவுடைய மகன் அப்படி சொல்ல சச்சிநந்தனா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா சச்சிநந்தனா அதாவது மகாபிரபு இந்த பூமியில வந்து என்ன பிரின்சிபல்னா இங்க வந்து சங்கீர்த்தனத்தை கொண்டு வந்திருக்காரு. அதாவது ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சங்கீர்த்தன என்ற ப்ராசஸ்ல கொண்டு வந்திருக்காரு. ஓகேவா? ஹரே கிருஷ்ண மந்திரம் ஒன்னு சாண்டிங், ஒன்னு வந்து கொங்கரேஷன் சாண்டிங், கொங்கரேஷன் கீர்த்தன். அதாவது எல்லாரும் கூட்டா சேர்ந்து பண்றது, தனித்தனியா பண்றது. அப்ப சங்கீர்த்தனா என்ன ஆகுதுன்னா இத சொல்றாங்க பஹுபீர் மிலித்வா கீர்த்தயதி இது சங்கீர்த்தனம். பஹுபீர் அப்படின்னு என்னன்னா எல்லாரும் கூட்டமா சேர்ந்து பண்றது, கொங்கரேஷனல் அதாவது கூட்டமா சேர்ந்து பண்றதா சங்கீர்த்தனம். சங்கத்தோட சேர்ந்து பண்றதா சங்கீர்த்தனம். தனியா பண்றது வெறும் கீர்த்தனம் இல்ல, சாண்டிங் ஜபம் சொல்லலாம். சங்கீதம் எல்லாரும் சேர்ந்து பண்றது. ஏன் வந்து சைத்தன்ய மகாபிரபு ஹரே கிருஷ்ண மந்திரம் கொடுத்தாரு, எல்லாரும் தனித்தனியா பண்ண சொல்லிக்கலாம், ஓகே தானே, அதோட விட்டுக்கலாம். இதெல்லாம் வாய் சங்கீதம் சொல்லுங்க. வைபஸ் சொல்றாங்க ஒன்னும் சொல்லுங்க, ஒரு சொல்லுங்க. அபராதம் இருக்காது. சரி நீங்க வேற 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 நீங்க ஏன் சேர்றாங்க? ஏன் சங்கீதக்கா? அதாவது என்னன்னா அது நிறைய பெனிஃபிட் இருக்கு. சங்கீதம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல் தனியா சொல்லும் போது கண்டிப்பா குற்றங்கள் அபராதம் நிறைய இருக்கும். அதாவது பெரிய அபராதம் என்ன தெரியுமா? நாம ஜெபம் பண்றதுல இந்த 10 அபராதம் இருக்க, அந்த 10ம் தெரியாம இருக்கு பாத்தீங்களா, அதான் முதல் அபராதம். இந்த 10ம் தெரியல பாத்தீங்களா, அது ஃபர்ஸ்ட் அபராதம். அப்புறம் 10ல நம்ம என்னென்ன அபராதம் பண்றோம் அது நிறைய இருக்கு. குருவை நிந்திக்க கூடாது, வைஷ்ணவ அபராதம் பண்ணக்கூடாது, தேவர்களையும் பகவானை சமம் நினைக்கூடாது, சாஸ்திரங்கள் நிந்தனை பண்ணக்கூடாது, அப்புறம் வந்து கவனம் இல்லாம ஜெபம் பண்ணக்கூடாது, நம்பிக்கை இல்லாம ஜெபம் பண்ணக்கூடாது, அப்புறம் வந்து என்னது தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டு அப்புறம் 2 வாரம் சரி திருப்பி அந்த தப்பு பண்றது, தப்பு பண்ணிட்டு ஜெபம் பண்ணக்கூடாது, அப்புறம் வந்து பலன் கிடைக்கும் அது நினைச்சு ஜெபம் பண்ணக்கூடாது. இது ஒரு தப்பு இருக்கு. ஆனா இந்த தப்பு எதுவுமே தெரியாம ஜெபம் பண்றோம், அதான் பெரிய அபராதம். ஓகேவா? தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த நாம ஜெபம் பண்ணும் கண்டிப்பா அபராதம் இருக்கும். அப்ப அபராதம் பண்ணும்போது அவங்க வந்து இந்த கிருஷ்ண நாம டேஸ்ட் கிடைக்காது. அதனால சங்கீதம் எல்லாரும் கூட்டமா சேர்ந்து கட்டும் போது பாடும் போது அதுல வந்து அபராதம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். அப்ப அதுல என்னன்னா அதுல வந்து நம்பிக்கை வரும். நம்பர் 2 அதே ராதா கோபால் ஜூபிதே கௌரங்க மகாபிரபுதே ஒன்றுல வந்து பாத்தீங்கன்னா சங்கீதம் பண்ணும் போது அதுல வந்து அதாவது ஒரு ஸ்லோகம் இருக்கும், உச்ச நாம சங்கீர்த்தனம் ஸ்ரதா அப்படி சொல்லுவாங்க. அதாவது நாம சங்கீதம் முக்கியமான கான்செப்ட் வந்து என்னது, நல்லா எல்லாரும் மண்டல ஏற்றிக்கணும். நீங்க நான் சொல்றேன், அது ஆன்சர் சொல்றேன், எல்லாமே இருக்கு. அதுல வந்து பல ஜீவராசிகள் கேட்பாங்க, எல்லா வகையான லிவிங் என்டிட்டி, பூனை, கரடி, காக்கா, என்னென்னமோ பக்கத்து பூச்சி, பள்ளி, எல்லாத்துக்கும் ஒரு சுக்குத்தி போகும். அது ஒண்ணு. அப்புறம் அபராதங்களுக்காக எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் ஒண்ணு. ஒரு நாம சங்கீதம் ஒண்ணு முக்கியமான ஒரு இது என்னன்னா, நான் அடுத்த 50 வருஷம் சென்று கேட்டாலும் ஞாபகம் வச்சுக்கணும். 2050 2080 கேட்டாலும் ஞாபகம் வச்சுக்கணும். சங்கீதத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா அதுல ஸ்ரத்தா நம்பிக்கை ஃபேத் டெவலப் ஆகும். ஏன்னா கூட்டமா சேர்ந்து உச்ச நாம சங்கீத ஸ்ரத்தா ஒன்று வாக்கு வரும். அந்த ஸ்லோகம் மறந்துட்டேன். சங்கீதம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம மனசுல அந்த நம்பிக்கை ஸ்ரத்தா டெவலப் ஆகும். அதனால சங்கீத ப்ராசஸர் சைத்தன்ய கொண்டு வந்தாரு. அதான் மெயின் ரீசன். இவன் பிடிச்ச உட்காந்துருப்பான், சில பேர் பிடிக்காத உட்காந்துருப்பாங்க, சில பேர் ஐயோ இவங்க பக்கத்து வீடா போயிட்டாங்க, என்னை கூப்பிட்டாங்க அதனால தான் வந்திருக்கிறேன். சில பேர் வந்து ஐயோ எத்தனை மணிக்கு சாப்பாடு போடுவாங்க, இவங்க பாட்டுன்னு பாடி இருக்கிறாங்களே. எல்லாரும் பல பேர் பல கோணத்தில் இருப்பாங்க, ஒருத்தருக்கும் ஒரு மைண்ட் இருப்பாங்க. அப்ப அந்த சாண்டிங் சங்கீதத்தில் வைக்கும் போது என்ன நடக்குன்னா அவங்க அறியாமலேயே அந்த சவுண்ட் உள்ள போதா, சவுண்ட் போய் தடுக்க முடியுமா? வராத தடுக்க முடியுமா? ஒரு வீடு சொல்லுங்க மனசு வந்து முடியுமா? இல்ல காலில் பஞ்சு வச்சு முடியுமா? அப்ப என்ன ஆகும், அந்த சங்கீதனம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள போகும். உள்ள போகும்போது என்ன ஆகும்னா அது உங்களை அறியாமலேயே உள்ளுக்குள்ள நம்பிக்கை கொண்டு வரும். எப்படி சுக்குர்த்தினா அந்த குட் பலன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல சங்கீதம் முக்கியம். சங்கீதம் நல்லா பண்ணதான் ஆதாவ் ஸ்ரதா 9 டிமோஷன் விஷயம் பாத்தீங்களா, ஆதாவ் ஸ்ரதா, அப்புறம் சாவு சங்கா, அப்புறம் பஜன கிரியா, அப்புறம் மனசுல அநாத நிவர்த்தி, அப்புறம் பாவா அது போம. இதுக்கு மொத்த முக்கியமான காரணம் சங்கீதம்.
புரியுதா நந்திமதி? ஏன் சங்கீதம் ஏன் குடும்பம் உங்க ஹரிகிருஷ்ண ஆளுகள் ரோட்லாம் கத்திட்டு போறாங்க, அங்க கத்திட்டு போறாங்க, அங்க போனா அங்க கத்துறாங்க, இங்க போனா கத்துறாங்க, எங்க போனாலும் கத்துறாங்க. காரணம் ஏன் கத்துறாங்க? அது எல்லாத்துக்கும் நம்பிக்கை வரும். பாடுறவங்களும் நம்பிக்கை வரும், பாடுறவங்களுக்கும் நம்பிக்கை வரும், கேட்கணும் நம்பிக்கை வரும். அதான் சங்கீதம்லாம் அதிகமா நம்பிக்கை டெவலப் ஆகும். அதனால நாம சங்கீத அதுதான் சைத்தன்யமா கொடுக்க வந்தேன். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யா ஸ்ரீமத் பாகவதம் 12வது காண்டம் 3வது அத்தியாயம் 52வது ஸ்லோகம். நான் ஏன் ஸ்லோகத்தெல்லாம் வந்து சொல்லும் போது நம்பர் சொல்றேன்னா, அதாவது வந்து இவர் பொறுப்பை எங்கேயும் அடிச்சு விடுறாரு அப்படி வந்துடக்கூடாது. என் நம்பர் இல்லாம சில இடத்துல கிடைக்கும் போது நம்பர் இல்லாம சொல்லுங்க. நம்பர் சொல்றேன்னா நீங்க கூட போய் ரிஃபர் பண்ணி கொள்ளலாம். உடனே வந்து இந்த ஸ்லோகம் கோட் பண்ணும்போது நான் ஒரே பெரிய பண்டிட்டு, பெரிய ஸ்காலரு, பெரிய இவரு, அதனால கிடையாது. ஸ்லோகம் கோட் பண்ணும்போது அந்த ஒரு கிளாஸ்ல என்ன அந்த லெக்சர் அந்த உபன்யாசம் அது வந்து அப்படியே இருந்த மாதிரி ஆகும், கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஓகேவா? இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா, என்னோட வீட்டு கதை, என்னோட கம்பெனி கதை, எனக்கு யார் பிடிக்கல அவங்க வச்சு இங்கேருந்து வச்சு தவறு பண்ணி போடுறதுங்க அப்படி போயிடும். நான் ஓப்பன் நேரம் சொல்றேன். இந்த ஸ்லோகம் இல்லைன்னா அது வந்து அந்த கைக்குள்ள இருக்கும், கரெக்டாக இருக்கும். அப்படி ரூல் அதாவது செங்கல் கட்டும் போதே நூல் பிடி வாங்குறீங்களா, நூல் பிடி கட்டும் அந்த கரெக்டாக போகும். எந்த ஒரு பஸ் எந்த ட்ராக் இங்கே மாறாது. யாரையும் குறை சொல்லலை, பட் வந்து நான் வந்து பொதுவாக சொல்றேன். ஓகேவா? அப்ப ஓகே, 12வது காண்டம் 3வது அத்தியாயம் 50 ஸ்லோகம். எல்லாம் சொல்லுங்க. கிருதாய தயா கிருதாய எல்லாம் சொல்லுங்க. கிருதாய தியாயதோ விஷ்ணு த்ரேதாயம் யதோ மக்கை துவாபரே பரிச்சார்யம் கலோதத் ஹரிகீர்த்தனா. அதாவது சத்தியாயுகத்துல வயசு வந்து எத்தனை தான மாதிரி? சத்தியாயுகத்துல ஹியூமன் பீயிங் மனிதர்களோட வயசு டியூரேஷன் எத்தனை? 1 லட்சம். 1 லட்சம். ஓகேவா? அப்போ 1 லட்சம் வயசு இருக்கும் உங்களுக்கு. பிரபு என்ன வயசு? எனக்கு இப்பதான் பிரபு எனக்கு 60,000 வயசு. அப்படியே அப்படியே போவாங்க. உங்களுக்கு என்ன? எனக்கு இப்பதான் 52,000 வயசு முடிஞ்சு 51,000 வயசு முடிஞ்சு இப்ப 52 போயிருக்கேன். அப்படி போயிருப்பாங்க. அப்போ ரொம்ப டூரேஷன் ரொம்ப கூட இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஏன் டூரேஷன் கூட இருக்குன்னா, அந்த அளவுக்கு வந்து நிலப்பகுதியில் லேண்டு இந்த லேண்ட் வந்து நிறைய இருக்கும், தண்ணி வந்து குறைவா இருக்கும். ஓகேவா? யுகங்கள் மாற தண்ணி அதிகமாகிட்டே வரும், லேண்டு குறையும். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் ஜியோகிராஃபி, பட் வந்து இப்போ இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அப்ப லேண்டு கூட இருக்கும். சத்தியயுகம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப நேரம் போகும். அவங்க லட்சக்கணக்கில் வயசு போவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, அப்ப அவங்களுக்கு வந்து வழிபாடுறதுக்கு ஒர்க்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மெத்தட் வந்து என்னன்னா மெடிடேஷன். என்னது? சத்தியயுகத்தோடைய தர்மம் வந்து என்னது? தியானம், மெடிடேஷன். அடுத்து வந்து 2வது யுகம் வந்து என்னது? திரேதாயுகம். திரேதாயுகத்தோட வயசு வந்து எத்தனை? 10,000, 10,000. ஓகேவா? அப்ப கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா அதோட தர்மம் வந்து என்னது? திரேதாயுகத்தோட வழிபாடு தர்மம் வந்து என்னது? அபிராமதி ஓம் சாசசேஷா புருஷா ஓம் 4 பேர் வந்து யஜ்ஞம் இருப்பாங்க. யஜ்ஞம் வளர்க்க என்ன ஆகும்? அதுல அக்னியில பகவான் தோன்றுவார். அந்த அக்னி மூலமாக பகவான் வந்து எடுத்துக்குவார். நிறைய எல்லாம் கிடைக்கும். அப்ப 2வது யுகத்தோட என்ன ப்ராசஸ்? தர்மம் வந்து என்னது? யஜ்ஞம். அடுத்து 3வது பாத்தீங்கன்னா என்ன யுகம்? துவாபர யுகம். துவாபர யுகத்துல வந்து வயசு எத்தனை? வெறும் 1K தான், 1000 தான், 1000 தான். அப்போ வந்து அதுல வந்து என்னன்னா யஜ்ஞம் பண்ண முடியாது. ஏன்னா யஜ்ஞம் பண்றது ரொம்ப வயசு கூட வேணும், பொறுமை வேணும். ஒண்ணு வந்து அந்த பியூரிட்டி கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது, அந்த புனித தன்மை கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. அப்ப என்ன பண்ணாங்க? சரி, இது வந்து ரொம்ப நேரம் வந்து யஜ்ஞம் பண்ண முடியாது, தவம் பண்ண முடியாது. என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ணுங்க, ஒரு இடத்துக்கு வாங்க. அப்பதான் கோயில் வழிபாடு, டிடி வழிபாடு, அது விக்கிரக வழிபாடு. அப்பதான் கோயில் வழிபாடு நிறைய வந்துச்சு. அதனாலதான் கோயில் இல்லாத இடத்தில் குடியிருக்காதே. அதனால என்னதுன்னா நம்ம வந்து கோயில் இருக்கிற இடத்துக்கு, அதனால எல்லா இடத்துக்கும் கோயில் நிறைய இருக்கும். இந்தியாவில் கோயில் இருக்கிற இடம் கோயில் நிறைய இருக்கிற இடம் இந்தியாவில் எங்க? யார் இந்தியாவில் நிறைய பேர் போயிருப்பீங்க. இந்தியாவில் கோயில் அதிகமாக இருக்கிற இடம் எங்க?
சொல்லுங்க, எங்க யாரும் சொன்னாங்க? இல்ல நான் எந்த எந்த இடத்துல கோவில் நிறைய இருக்கும் இல்ல, கும்பகோணம். கும்பகோணம் ஃபுல் நிறைய கோயில். நீங்க இப்படி திருநா கோயில், அங்க திருநா கோயில், இப்படி திருநா கோயில், கும்பகோணம் வந்து நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா ஃபுல் டெம்பிள் நிறைய. அப்ப கோயில் வழிபாடு எதுக்காகனா, அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன ஆயிட்டாங்க, ரொம்ப நாள்ல உட்காந்து எக்ஸாம் பண்ண முடியாது. அவங்க என்ன மணிக்கணக்கில் உட்காந்து கோயில் வழிபாடு இருப்பாங்க. அப்போ 12 மணி நேரம் ஒர்க்ஷிப் நடக்கும். 12 மணி நேரம் தான். சாதாரண 12 மணி நேரம் உட்காந்து வேலை செய்யல, அந்த அளவுக்கு கோயில பூஜை நடக்கும். 12 மணி நேரம் அவங்களுக்கு சாதாரணது. அழகா கோயில் அவ்வளோ குடிச்சு வந்து எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அந்த அபிஷேகம் பண்ணுவாங்க, திருமஞ்சனம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. 12 மணி நேரம் உட்காந்து பகவான் கீர்த்தனை பாடி பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பொறுமை இருந்துச்சு. 12 மணி நேரம் நம்மளுக்கு கம்பெனி 12 மணி நேரம் பிரேக், 3 பிரேக்கு, அப்புறம் நடுநடுவில் கட்டாசு வழியா வருது, அப்புறம் வந்து ஃபோன் பேக்க சொல்லிட்டு தனியாக வழியா வருது, அப்புறம் நடுநடுவில் வந்து அப்புறம் கதை அடிக்கிறது, இதெல்லாம் போய் வேலை செய்ய பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் தான் இருக்கும். மிச்சம் இருக்கிற 7 மணி நேரம் இதுதான். அப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப இதாயிடுச்சு. ஓகேவா? அப்ப அதுல வந்து தர்மம் என்னன்னா டிடிஓஷிப். ஓகேவா? அடுத்து கலியுக நாம சங்கீர்த்தன். கலியுகத்துக்கு வெறும் 100 வயசு தான். வெறும் 100 அந்த 100 குழந்தையில வருது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுதான் கல்யாணம் இப்ப கேன்சல் பண்ண போறாங்க. நோ, அதுதான் கல்யாணம். என்ன கல்யாணம்? அஸ்விமதி கை தட்டுங்க. 40 கல்யாணம். ஏன் உண்மையிலே 40 கல்யாணம், 45 50 அந்த கல்யாணம் எடுத்துட்டாங்க. ஏன்னா அது வரைக்கும் கேஸ் போக மாட்டேது. அதனால வந்து பாத்தீங்கன்னா கலியுகத்துல வயசு குறைஞ்சே வரும். இப்ப நம்ம பார்க்கணும் பாத்தீங்கன்னா வயசானவங்க பாஸ்கர் குருலாம் இருக்கிறாங்க, இன்னும் பல குருக்களும் இருக்கிறாங்க. எல்லாம் 70 தோறாங்களா? அஸ்விமதி எழுதி வச்சுங்க. ஓகேவா? கேரளா எழுதி வச்சுங்க. நீங்க வரும்போது 70 வந்து ஓ 70 ஓ வெரி குட்ல ப்ரோ, வெரி ஹெல்தி ஃபுட். ஆர்கானிக்கா. இப்ப பாருங்க, ப்ரோ பார்க்கறோம், எல்லாம் பார்க்கறோம். ஏன்னா இந்த வீடியோ கண்டிப்பா யூடியூப்ல இருக்கும். நான் எல்லாம் இந்த வீடியோ இருக்கும். ப்ரோ பார்த்தா பார்க்கறோம், எல்லாம் சாதாரண நடக்க போறாங்க. அப்ப 70 வயசு வந்து மியூசியம்ல இருப்பாங்க. மியூசியம்ல பொக்கிஷமே ஆயிரும். 70 வயசு பெரிய வயசு ஆயிரும். ஓகேவா? அந்த மாதிரி ஆயிரும். அப்ப கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து அல்பாயுசு, வயசு ரொம்ப குறைவு. அப்ப என்ன ஆயிரும், அதுல வந்து மெடிடேஷன் சுத்தம் முடியாது, யஜ்யம் அறவே முடியாது. கோயில் வழிபாடுல 12 மணி நேரம். பிரபு எத்தனை மணிக்கு பிரசாதம் போடுவா? அவ எப்ப பிரசாதம் போட சொல்லுங்க, கரெக்டா நம்ம வந்துடுறோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? ஏன்னா அதுல வந்து நம்ம ப்ரோக்ராம் பிரபு, உங்க ப்ரோக்ராம் எத்தனை நேரம் பிரபு, அந்த ப்ரோக்ராம் கரெக்டா முடிச்சிருக்கீங்களா இல்லையா? அந்த மாதிரி ஏன்னா பொறுமை ரொம்ப குறைவாயிட்டே ஆயிடுச்சு. அப்ப கலியுகம் என்ன பண்றது? ஹலோ நாம சங்கீர்த்தன். ஓகே குட். நம்ம முதல்ல தெரிவிக்கும். ஓகே நம்ம கொஞ்சம் முடிச்சிடலாம். ஹலோ நாம சங்கீர்த்தன். அந்த நாம சங்கீர்த்தத்துல வந்து என்ன கொடுத்துருக்காரு, சத்தியாயுகத்துல வந்து தவம் பண்ணி எதை பகவான் அடைஞ்சாங்களா அந்த தவத்தையும் உள்ள வச்சுட்டாரு. திரேதாயுகத்துல யஜ்யம் பண்ணாங்களா அந்த பொட்டன்சியல் யஜ்யத்தோட பலனை உள்ள வச்சுட்டாரு. அப்புறம் துவாபர யுகத்துல கோயில் வழிபாடு, திரேதாயுகத்தோட கோயில் வழிபாடு, அந்த கோயில் வழிபாடு எல்லாத்தையும் நாம சங்கீதம் வச்சாரு. அதனால கலோ நாம சங்கீதம், நாம சங்கீதம் எல்லாத்தையும் வச்சாரு. அப்ப ஏன் பிரபு அவங்க அரிகேஷன் வாட்டி கோயில கட்டுறாங்க? அப்ப அரிகேஷன் வந்து தானே பாடணும். எதுக்காக கோயில கட்டுறாங்க? எதுக்கு பூர்வ ஊத்திட்டு கோயில் கட்டினாரு? யாருக்கும் கேள்வி வரல. எதுக்காக கட்டுறாரு? நான் நீங்க கேட்க, நான் கேட்கறேன். எதுக்காக வந்தது? நந்திவா சொல்லுங்க. கலோ நாம சங்கீதம். சாது சங்கம், அதாவது இந்த ஹரிகிருஷ்ண மந்திரத்தை பாடுறதுக்கு, சாது சங்கம் எடுக்கிறதுக்கு, பகவான் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுக்கு, நம்ம அதுக்காக தான் டெம்பிள். நம்ம வந்து தேதாயுகத்தில் செஞ்ச மாதிரி நம்ம வந்து இந்த பாண்டவரை ஒப்பிட முடியாது. ஓகேவா? அப்புறம் வந்து நமக்கு வந்து சீல் வச்சுருவாங்க. டிவோட்டியே கடையெல்லாம் மூடி டெம்பிள் மூடி சீல் வச்சுருவாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து கலியுகத்தில் நாம சங்கீர்த்தன். ஓகே, அப்ப அந்த ஹரே கிருஷ்ணா நாமத்தை வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து கொடுக்கறதுக்காக மகாபிரபு கௌர மண்டலத்துக்கு வராரு. கௌர மண்டலம்னா நவதீபத்துக்கு வராரு. ஓகே, அப்ப சைத்தன்ய மகாபிரபு தப்பன மிஸ்ரா கிட்ட சொல்றாரு. தப்பன மிஸ்ரா பிரபு கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சைத்தன்ய பாகவதத்துக்கு ஆதி கண்டா 14வது அத்தியாயம் 143வது ஸ்லோகம். ஓகே, சத்யா சாதான தத்வா ஏயி கிச்சு சகாலா ஹரி நாம சங்கீர்த்தனே மாலி பேஷ காலா. இந்த ஹரிகிருஷ்ண மந்திரத்துல என்ன சொல்றாருன்னா, தப்பன மிஸ்ரா பிரபு சொல்றாரு, பிரபு இந்த மந்திரத்துல அதாவது சத்திய சாதன தத்துவம் இருக்கு. வாட் இஸ் சத்திய சாதன தத்துவம்?
நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரியாது. இதெல்லாம் வந்து நீங்க நிறைய அடிக்கடி கேட்க புரிய வரும். சத்திய சாதனா, சத்தியனா என்னதுன்னா கோல், சாதனா ப்ராசஸ். அதாவது வந்து நம்மளுடைய சத்யா, நம்மளுடைய கோல் என்னது, நம்மளுடைய இலக்கு என்னது கிருஷ்ண பக்தியில அபிமதி கிருஷ்ணர் அடையணும், அது சத்யா. அது எப்படி அடையுது? வாட் இஸ் தி ப்ராசஸ்? சாதனா என்ன? சாதனா 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 பக்தி. சாதனா ப்ராசஸ். கிருஷ்ணர் நம்ம கோல். இப்ப அவர் அடைந்து நம்ம என்ன பண்ணணும்? பக்தி. சத்யானா வந்து என்னது? கோல். கோல் என்னது? கிருஷ்ணா. சாதனா என்னது? ப்ராசஸ். அது என்னது? பக்தி. சத்யானா கிருஷ்ணா, சாதனா பக்தி. அது புரியல. சத்யா சத்யா கோல், கிருஷ்ணா நம்ம கோல், சாதனா பக்தி. அந்த பக்தி மூலமா தான். அந்த பக்தி த்ரூ ஹரிநாம் சங்கீர்த்தன், த்ரூ ஹரிநாம். பக்தி எப்படி? பக்தி வந்து ஹரிநாமத்து மூலமா தான். பேசிக் வந்து ஹரிநாம். ஹரிநாமம் இல்லாம நீங்க ஆர்த்தி பண்றீங்க, பூஜை பண்றீங்க, கிளாஸ் கேட்கறீங்க, மூட்டை கிளாஸ் கேட்கறீங்க, ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் அடிச்சு சொல்றேன், ஒண்ணுமே அது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க மூட்டை கிளாஸ் கேட்கறீங்க, நீங்க ஆன்லைன்ல கிளாஸ் கேட்கறீங்க, நீங்க நிறைய ஆர்த்தி பண்றீங்க, நிறைய சேவை செய்றீங்க, வெரி குட். ஆனா நாம சங்கீதம் நீங்க பண்ணாம, ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணாம, இது இன்கம்ப்ளீட். அது உங்களுக்கு கருணை கிடைக்காது. ஏன்னா அவர் எல்லா சக்தியும் உள்ள வச்சிருக்காரு. சேவை செய்றீங்க, ஓகே. அந்த சேவை செய்யறதுக்கு அந்த எட்டிட்யூட் எங்க வரும்? நீங்க ஜெபம் பண்ணா சேவை எட்டிட்யூட் வரும். ஜெபம் பண்ணா சேவை எட்டிட்யூட் எப்படி வரும்? அது டிராமாவா நடக்கும். டிராமா எப்படி? கொஞ்ச நாள் செய்வோம், கொஞ்ச நாள் செய்ய மாட்டோம். தட்ஸ் வை ஹரிநாம சங்கீதன் நாம ஜெபம் ரொம்ப முக்கியம். ஏன்னா உள்ளுக்குள்ள ஃபேத் டெவலப் பண்ணணும். அந்த உள்ளுக்குள்ள ஃபேத் டெவலப் ஆனாதான் அது வந்து பியூரான சர்வீஸ் வரும். உங்க உள்ளுக்குள்ள ஸ்பான்டேனியஸா உள்ள சர்வீஸ் வரும். அது நீங்க ஜெபம் பண்ணல, சங்கீதம் பண்ணல, நாமத்துக்குள்ள நீங்க வரலன்னா அது என்ன சர்வீஸா இருக்கும்? ஆர்டிஃபிஷியல் சர்வீஸ், ஆர்டிஃபிஷியல் சேவையா இருக்கும். ஜஸ்ட் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு என்ன சொல்லுவாங்க, பொறுப்பு சொல்லிட்டாரு, இல்ல இவங்க சொல்லிட்டாங்க, டெம்பிள் ஸ்கெடியூல் போட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். தட்ஸ் வை எனக்கு எங்க பிடிக்கல, அங்க பிடிக்கலங்க, எங்க போனாலும் பிரச்சனை இருக்கு, எங்க போனாலும் பிரச்சனை இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நாம சங்கீதம், நாம ஜெபம் பண்ணணும். நாம ஜெபம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து உங்க எல்லாத்தையும் வந்து புடிச்சு இம்பார்ட்டன்ட். அது கான்கிரீட் மாதிரி, உங்களுக்கு பேசிக் மாதிரி நாம சங்கீதம். அப்பதான் புக்கு படிச்சா புரியும், சாசனம் படிச்சா புரியும், கிளாஸ் புரியும், சேவிஸ் வந்து எட்டிட்யூட் வரும். இதெல்லாம் சேவிஸ் எட்டிட்யூட் வராது. நீ நாம ஜெபம் பண்ணனா நம்பிக்கை வராது. நம்பிக்கை வரணும் எப்படி சேவிஸ் எட்டிட்யூட் வரும்? சேவிஸ் எட்டிட்யூட் வரணும்னா, சேவிஸ் மனப்பான்மை வரணும். உங்களுக்கு என்ன வரும்? கிருஷ்ணருக்கு சேவிஸ் வர மாட்டீங்க. காரணம் சொல்லிட்டு எஸ்கேப் ஆக பார்ப்போம். அப்ப கிருஷ்ண தாசன் நம்ம என்ன தாசன் ஆகும்? மாயாதாஸ். முடிச்சு. அப்புறம் ஏன் பிரபு நான் இவ்வளவு நாளா ஒர்க் பண்றேன், ஏன் பிரபு அந்த ஆள் என்னை காப்பாத்தல, ஏன் கிருஷ்ணன் காப்பாத்தல? எப்படி காப்பாத்துவாரு? பிகாஸ் யூ நாட் டெவலப் ஃபேத். நம்பிக்கை வளர்த்துக்கல. ஏன் நம்பிக்கை வளர்த்துக்கல? சாண்டிங் இல்ல. ஏன் சாண்டிங் இல்ல? நிறைய நம்ம வந்து என்ன பண்றோம்? காப்பாட்டியா காரணம் சொல்றோம், கபடத்தனம், சீட்டிங் ஆன் செல்ஃப். அதனால நாம சங்கீதம் ஹரிநாமம் ரொம்ப முக்கியம். ஓகே. அப்ப சொல்றாரு, சகனம் சொல்றாரு, பிரபு இந்த ஹரிநாமத்துல சத்திய சார்த்தத்துவம் இது எல்லாமே இருக்கு. இந்த ஹரிநாமத்துல கோல் இருக்கு, இந்த ஹரிநாமத்துல இந்த ப்ராசஸ் இருக்கு, எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கு. தனித்தனி போக தேவையில்லை. நீங்க ஹரே கிருஷ்ண மந்திரம் பண்றீங்கன்னா அதுல அதோட கோல் என்னது? அந்த ஹரே கிருஷ்ணா ஹரே வந்து என்னது? ஹரே என்னது? ஹரே 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 ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சி, அதான் ஹரே. அது யாரு? ஸ்ரீமதி ராதாராணி. தென் ஹரே கிருஷ்ணா யாரு? சுயம் பகவான் கிருஷ்ணா. தென் ராமா பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ ராமனா ராதாராமனா, அதாவது எல்லாத்தையும் வசீகரிப்பவர், எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்றவர். அப்ப சக்தி இருக்கு, சக்திமான் இருக்கிறாரு, அண்ட் அந்த எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ராதாராமனா இருக்கிறாரு. அப்ப அதுல வந்து எல்லாம் பொட்டன்ஷியல் உள்ள இருக்கு. அதுதான் வந்து கோ அண்ட் ப்ராசஸ். சத்யா சார தத்துவா இஸ் ஹரிநாம் சங்கீதம். நான் சொல்றது புரியுதா? ஓகே. அப்ப அந்த கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்றேன்னா, இந்த நாமத்தை வந்து இது வந்து சாதாரண நினைக்கக்கூடாது. நாட் இது ஆர்டினரி சாங், இது சும்மா சாதாரண பாடுறாங்க, ஏதோ பைத்தியக்காரன் பாடுறான், ஏதோ சும்மா படிக்கிறாங்க, அப்படி இல்லை. ஹரிநாமம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது சொல்றாரு, அது வந்து பகவானே வந்து நேரடியா இறங்கி செஞ்சு காட்டியிருக்கிறாரு.
చైతన్య చైతన్య మధ్యలీలా 15 శ్లోకం நிரந்தர கார கிருஷ்ண நாம சங்கீதம். அதாவது வந்து என்னன்னா எப்போதுமே நிரந்தரம் எப்போதுமே வந்து நாம சங்கீதம் நாம ஜெபம் அந்த நாம உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்கணும் நம்மளுக்கு. அப்போ அதோட பொட்டன்ஷியல் பவர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கலியுகே யுக தர்மா நாமேர பிரச்சாரா அதிலாகி பீதா வர்ணா சைத்தன்ய அவதார. பீதா வர்ணா சைத்தன்ய அவதார, அதாவது கலியுகத்துல சைத்தன்ய ஆதிலீலா 340 ஸ்லோகம். அது சொல்றாங்க கலியுகத்துல யுக தர்ம கொடுக்கறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு வராரு. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா நவதீபத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜெகாயன் மாதாய்க்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து பாவம் பண்ணவனா, அதாவது பிராமண கோயிலில் இருந்துகிட்டு பிராமண தகுதியே வந்து அவங்க கிடையாது. தண்ணி அடிக்கிறது, அசைவம் சாப்பிடுறது, அப்புறம் வந்து என்னது எல்லாத்தையும் வன்புழுக்கிறது எல்லாம் பண்ணிருந்தா அவங்களுக்கும் வந்து கல்வி கொடுக்குறாரு சைத்தன்ய மகாபிரபு. எக்ஸ்பெஷல் நித்யானந்த பிரபு கொடுக்குறாரு. அதனால இந்த லீலா ஔதரி லீலா, கிருஷ்ண லீலா, மாதுரி லீலா. ஆனா வந்து நாம சொல்லி தூங்கமா ஞாபகம் இருக்கணும். மாதுரி லீலானா இந்த கிருஷ்ணன் வரணும், ஔதரி லீலானா மாபு வரணும். இந்த கிளாஸ் வந்து நாளைக்கு நீ கௌரி பூர்ணிமா போய் டெம்பிள் கலந்துக்கும் போது தென் அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் கிடைக்கும். அதாவது இன்னைக்கு வந்து ஆடிவாஸ்னா மாபு வரதுக்கு நம்ம வந்து இன்னைக்கு அந்த மூட செட் பண்ணணும். ஓகே, அப்ப சாண்டிங் பண்ணும்போது ஜபம் பண்ணும்போது நாமம் சொல்லும்போது அதை சொல்ற சைத்தன்ய மகாபிரபு மதியில சொல்றாரு. என்ன சொல்றா எல்லாரும் சொல்லுங்க, பக்தி யோகா பக்தி யோகா பக்தி யோகா தானா பக்தி யோகா தானா பக்தியே கிருஷ்ணநாமா பக்தியே கிருஷ்ணநாமா ஸ்மரண கிரந்தானா. பக்தி யோகா தானா. ஓகே, பக்தி யோகா பக்தி வந்து அது நம்மளோட சொத்து. பக்தி தான் நம்மளோட சொத்து. ஓகே, அந்த பக்தி எங்க இருக்கு? பக்தி எப்படி வரும்னா பக்தியே கிருஷ்ணனா. இந்த பக்தி எப்படி வரும்? கிருஷ்ணநாமத்துல இருக்கு. ஆனா அந்த கிருஷ்ணநாமம் நம்ம பண்றேன், ஆனா அந்த பக்தியோட பண்றேனா, அந்த கிருஷ்ணநாமம் பண்ணும்போது கிருஷ்ணநாமம் பண்றோம், ஆனா அந்த பக்தியோட பண்றேனா அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னா ஸ்மரண கிரந்தனா. ஸ்மரணனா என்னது? ஞாபகம் பண்றது, அதாவது ரிமெம்பரன்ஸ். ஸ்மரண கிரந்தனா அழுவுறது. எப்ப வந்து நான் பகவானை பத்தி நினைக்கிறேன், எப்ப பகவான் நினைச்சு நான் என்னால அழுவ முடியுதோ ஏன்னா அந்த பக்தி பியோர் பக்தி. அது நாம ஜபத்து மூலமா கிடைக்கக்கூடிய பியோர் பக்தி. ரெண்டு விஷயம் கிடைக்கும், ரெண்டு சிம்டம் கிடைக்கும். ஒண்ணு எப்பவுமே நினைச்சிட்டு இருப்போம், தென் கண்ணீர் வரும். ஓகேவா? பசிக்குது அழுவுது, அந்த அழுவுறது இல்ல. என் வீட்டுல பிரச்சனை அழுவுறது, அந்த அழுவுறது கிடையாது. என் பிள்ளை பேச்சை கேட்க மாட்டேது, அந்த அழுவுறது கிடையாது. இந்த அளவுக்கு என்ன ஆகுது? பியோர் பக்தி. அந்த அளவு எதுக்காக அழுவுறோம் நம்ம? பகவான் எதுக்காக? கிருஷ்ணா பிரேமா. ஓகே, எதுக்காக அழுவணும்? பகவானே பரம்பொருளே, உன்னை பிரிஞ்சு நான் பல கோடி ஜென்மமா நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் எப்போ உங்ககிட்ட வர போறேன்? அந்த செப்பரேஷன் விப்ரலம்ப பாவம், அந்த பிரிவை நினைச்சு சிசாசனத்துல ஒரு ஸ்லோகம் வரும். யுகாயுதம் நிமிஷேன சக்ஷுஷா பிரதாயுதம் சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்த விரகணமே. விரகனா பிரிஞ்சிருக்கிற, அதாவது உன்னை பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு யுகம் போல இருக்கு, மில்லினியம் வருஷம் போலவே இருக்கு எனக்கு. அதாவது என்ன சொல்ற? யுகாயுதம் நிமேக்ஷன. அதாவது யுகானா யுகங்களாவது. எப்ப? நிமிஷம். ஒவ்வொரு நிமிஷமும் யுகம் போல வருது. எப்ப? நம்ம பகவான் பிரிஞ்சிருக்கும் போது அந்த மூடு வரும். நம்ம தான் பகவானுக்கு அழுவுறது இல்லையே, நம்ம யாருக்காக அழுகுறோம்? நம்ம இந்த உலகத்துக்காக அழுந்துட்டு இருக்கோம். பிள்ளைக்கு அழுகுறோம், புருஷனுக்கு அழுகுறோம், நிலத்துக்கு அழுகுறோம், காடிக்கு அழுகுறோம், காசுக்கு அழுகுறோம்,
அப்புறம் வந்து சாப்பாடு கழுவுறோம், சட்டை துணி கழுவுறோம், அப்புறம் வந்து எனக்கு என்னை கோவப்படுதியா அழுகுறோம், அப்புறம் சந்தோஷமாயிட்டோமா பௌதிக சந்தோஷமாயிட்டோமா அது கழுவுறோம். இது என்னென்னமோ தேவையில்லாம இந்த எல்லா கண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஒரு எமோஷனல் ஓகே அது நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம். ஆனா இட்ஸ் ஆல் டெம்பரரி. ஓகே பஜா மாதிரி இது ஆல் டெம்பரரி. ஓகே தானே மாதிரி இது எதுவும் இந்த இந்த எந்த கனியும் வந்து நம்மளுக்கு பக்தி பறிக்க போகாது. எப்போ வந்து பகவானே உன்னை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன், இங்க படாத பாடுபடுத்துறாங்க எல்லாரும், என்னை போட்டு இங்க நம்மளை வந்து சாவு அடிக்கிறாங்க, எப்போ அந்த உணர்வு உள்ளுக்குள்ளேருந்து வருதோ அப்ப வெறும் வந்து இங்க இங்க எங்க வீட்டுல சண்டை அங்க போய் பகவான் அழுது அந்த அளவு இல்லை. வீட்டுல சண்டை வந்து அங்க யாரு வச்சாங்க அங்க பகவான் அந்த அளவு அந்த அளவு ஓகே பகவான் ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு. அது நாட் வந்து அதை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாரு. நான் சொல்ற அளவு என்ன ஆளுங்க ஏன்னா இந்த அளவுக்கு என்ன ஆயிரும்னா திருப்பி அங்க வரல ஓகே நான் திருப்பி மறந்துடுவான். போட்டோ ரொம்ப நாள் ஆச்சு தூசியா இருக்கு துடைக்கணும்ல பாப்போம் டைம் தான் பார்ப்போம். நான் சொல்ற அந்த அளவு இல்ல, நான் சொல்ற அளவுக்கு என்ன அழுக அதாவது பகவானே உன்னை விட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம அழுகுறது. அந்த ஒவ்வொரு நாளும் ஐயோ பகவானே உங்ககிட்ட எப்ப நான் வரப்போறேன் எப்படி வந்து சேர்ந்துடணும் நீ அந்த அதுல வருதான் உண்மையான பிரேம பக்தி. அதான் சைத்தன்ய வழி எப்பவுமே அழுவாரு அவரு மகாபிரபா ஜெகநாத் ஜெய ஜெகநாத் சொல்லி கத்திட்டு போறாரு. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா சோமணி நிறைய இருக்கு. கொஞ்சம் ஸ்டோரி சொல்றேன் நிறைய இருக்கு ஒண்ணு இருக்கு இதெல்லாம் இருக்கு. ஓகே நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடுறேன். அப்ப என்ன ஆச்சுன்னா மகாபிரபு வந்து ஹரிநாமத்தை பத்தி சொல்றேன். மகாபிரபு என்ன பண்ணாரு சவுத் இந்தியா டிராவல் பண்றாரு, சவுத் இந்தியாவுக்கு போறாரு. அப்ப என்ன பண்றாரு மேல வந்து அப்படியே இறங்குறாரு. நார்த்ல இறங்கும் போதே கோதாவரி போறாரு, ஆந்திரா போறாரு. கோதாவரி போயிட்டு அப்புறம் அடுத்து கூர்ம கஷேத்திரத்துக்கு போறாரு. எங்க போறாரு கூர்ம கஷேத்திரம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது வாசுதேவ விப்ரர் அதாவது வாசுதேவ பிராமணன் சொல்லி வந்திருக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நோய் குஷ்ட நோய் லெப்ரசிஸ் குஷ்ட நோய். அவர் என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வந்து யார் விஷயத்துக்கு போனாங்க ஏன்னா குஷ்ட நோய் வந்துச்சுன்னா உன் பாடி ஃபுல்லா வந்து ஸ்மெல் வந்துடும். பாடி ஃபுல்லா ஃபுல் ஸ்மெல் வந்துடும். அப்போ ஸ்மெல் வச்சு என்ன பண்ணுவாங்க யாரும் செய்ய மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவார் கோயிலுக்கு வர மாட்டாரு. அந்த நைட் ஆகிதான் கோயிலுக்கு வருவார். ஓகே குடிச்சிடமா நைட் ஆகிதான் கோயிலுக்குள்ள வருவார். அப்பதான் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் உடம்புல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த புழு இருக்குமா உடம்புல புழுமா இருக்கும். ஏன்னா உடம்பு வந்து அப்படியே ஜனம் முடிச்சு எல்லாம் அப்படியே இதாக இருக்கும். முட்டிக்கால நடக்க முடியாது. அவ்வளோ அப்படியே தாங்கி நடந்து வருவாங்க. அதான் குஷ்ட நோய். நீங்க ரத்த கண்ணீர் படம் எம்ஆர் நடந்து செய்வார் பாருங்க கிளைமேக்ஸ்ல அதான் குஷ்ட நோய். அப்ப இப்படி ஆயிடும் அவர் இப்படி இருப்பாரு. அவர் கையில வரலாம் தொடக்க முடியாது. ஏன்னா இங்கெல்லாம் வந்து எல்லாம் உள்ளுக்குள்ள உடம்புல அங்கங்க புழுவெல்லாம் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாருன்னா அவர் வந்து பக்தரா இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவாரு அந்த புழுவுக்கு நான் சாப்பாடு என்னோட பாடியே சாப்பாடு அந்த உளுந்த புழு எடுத்து திருப்பி பாடிக்கு வச்சுருவாரு அவர். அப்ப அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அப்படியே இருப்பாரு. எனக்கு பகவான் என்ன கொடுத்து போடுறது நம்மளுக்கு சாதாரண கொஞ்சம் காய்ச்சல் வச்சா உனக்கு நான் எல்லா சேவையும் செய்யறது தானே எனக்கு ஏன் நீ காய்ச்சி கொடுத்தேன் நம்ம பகவானை கேள்வி கேட்கிறோம். அவனுக்கு பரிசுல பாஸ் பண்ண சொன்ன தானே என்னை வந்து ஃபெயில் ஆகி விட்டுட்டேன். இந்த வருஷம் கம்பெனி எனக்கு ப்ரொமோஷன் கேட்ட தானே என்னை பார்த்து என்னை டீ ப்ரொமோஷன் ஆகி விட்டாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் பகவான் கிட்ட வந்து ஏலம் போட்டு இருப்போம். அது நாட் பக்தி, அது கர்ம காண்டா. ஓகேவா பக்தினா வந்து என்னன்னா அதாவது வந்து என்ன நம்மளுக்கு நடந்தாலும் பகவானும் ஒரு க்ஷணம் கூட விட்டு போகக்கூடாது. தட் இஸ் த பக்தி. ஓகேவா நம்மளுக்கு எந்த அளவுக்கு பக்தி வச்சிருக்கோம் அந்த அளவுக்கு தான் வந்து அவர் நம்மளுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாரு. குஷ்டரோகம் கொடுத்து டெஸ்ட் பண்ண மாட்டாரு. நம்ம என்ன பண்ணிடுவோம் கிருஷ்ண பக்தி நம்ம இல்ல நம்ம ஃபேமிலி நம்ம வம்சத்தையே வாங்க மாட்டோங்க. அப்ப என்ன பண்ணாரு அந்த வாசி விப்ரர மகாபுரு வராரு தெரிஞ்சு மகாபுரு வந்துட்டோன்னே அவர் நிறைய இடத்துல வராரு. ஆனா இவரால் போய் பார்க்க முடியல. அப்ப ஒரு நாள் 2 நாள் தங்கிட்டு திருப்பி கிளம்பி போறாரு. கிளம்பி போகும்போது இவர் பார்க்கறதுக்கு போறாரு. ஆனா அவரால் பார்க்க முடியல. அவர் நடந்து போயிட்டாரு. நடந்து போனோம் இவர் என்ன பண்றாரு அவர் வந்து அப்படி முட்டி போட்டு நடந்து வருவாரு வாசுதேவ விப்ரர். அப்ப என்னாச்சோ ஐயோ நம்ம பார்க்க முடியலையே ஏங்க அந்த கோயில்ல மண்ணில் கீழே தலை அடிச்சு அழுவாரு. பார்க்க போன பாவியாயிட்டேன்னு. ஏன்னா காலைல வந்து யாரும் சேர்க்க மாட்டாங்க நைட்ல பார்க்கலாம். ஆனால் அதுக்கு மகாபுரு கிளம்பிட்டாரு. அப்ப மகாபுரு நடந்து போயிட்டே இருக்கும்போது அவருக்கு வந்து டக்கு மனசு ஒரு எண்ணம் ஹை அவர் ஒரு எண்ணம் என் பக்தர் யாரோ ஒருத்தருக்கா சொல்லிட்டு அவர் திரும்பி வராரு. வந்து பார்த்தா மகாபுரு வந்து பார்க்குறாரு. அவர் இப்போ அந்த வாசுதேவ விப்ரர் கீழே வந்து அழுகுறாரு. அப்புறம் மகாபுரு பார்த்தோம் அவர் வந்து மகாபிரபு என்ன தயவு செய்து எனக்கு கருணை பண்ணுங்க. இதே மகாபுரு கட்டி பிடிச்சோடனே அவர் பாடி எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் டக்குன்னு போறேன் பாடி எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆனோடனே அவர் சொல்றாரு மகாபுரு நான் உங்க கூட வந்துடுறேன். அப்ப என்ன சொல்றாருன்னா மகாபிரபு யாரு வாசுதேவ விப்ரர் கிட்ட கபோ தோமாரா ஹா கபோ தோமாரா நா ஹாவே
அபிமானா நிரந்தர காக துமி கிருஷ்ணநாமா. நீ என்ன பண்ணு, நீ இங்க இருந்து எல்லாத்துக்கும் பிரச்சாரம் பண்ணு, தொடர்ந்து எப்போதுமே நிரந்தர கிருஷ்ணநாமம், எப்போதும் நாம ஜெபம் பண்ணு, அதான் எல்லாருக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. இதை மகாபுரு சொல்லிட்டு போறாரு. இது யுக தர்மம். ஓகே, அடுத்து ஒன்னு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சுபுத்திராய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர். ரொம்ப நாள் ஆச்சு, நான் வீட்டுல தான் சொல்லிக்கிறேன் கதையை, சுபுத்திராய் கதை. அதாவது சுபுத்திராய் சொல்லக்கூடிய ஒரு பிராமணன், அவர் என்ன பண்றாரு, ஒரு முஸ்லீம் பையனை வேலைக்கு வச்சாரு. அப்ப அந்த பையனை வந்து திட்டுவாரு, அடிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. யாரு? சுபுத்திராய். அப்ப சுபுத்திராய் என்ன பண்றாரு, அவருக்கு காலங்கள் ஓட ஓட வயசாகிட்டே போயிடுச்சு. அந்த முஸ்லீம் பையன் என்ன பண்ணா, அந்த சுபுத்திராய் கிட்ட அந்த கணக்கு வேலைலாம் பண்றான், அந்த அக்கௌண்டிங் வேலைலாம். அப்ப என்ன ஆச்சு, அவனும் அந்த கிட்ட வேலை கத்துக்கிட்டு அவங்கள அடியெல்லாம் வாங்கிக்கிறான். அப்படியே வேலை கதை இவனும் பெருசாயிட்டான். அவன் சுபுத்திராய் என்ன பண்ணிட்டான், அவன் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்ணா அவங்க மனைவி முஸ்லீம் மனைவி, இவரு முஸ்லீம் மனைவி கல்யாணம் பண்றாரு. அப்ப ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, ஒரு நாள் வந்து அவங்க மனைவி வந்து அவருக்கு வந்து அவர் சட்டல கழுத்துறாரு. சட்டல கழுத்தவா மனைவி பாக்குறாங்க, அவர் முதுகு ஃபுல்லா வந்து பார்த்தா அப்படியே அடி தழும்பு இருக்கு. கேட்கிற கணவர் கேட்கறாங்க, அது பிரபு ஏன் வந்து உங்களுக்கு ஏன் இவ்வளவு உடம்பு இவ்வளவு தழும்பு, ஏன் இவ்வளவு இது? இல்ல, என்னுடைய வேலை செஞ்சல அங்க சுபுத்திராய் அவர் வந்து சின்ன வயசு நிறைய அடிச்சிருக்காரு. ஏன் அவர் உங்களை அடிச்சாரு? நீங்க வந்து அவருக்கு கண்டிப்பா நீங்க பழி வாங்கணும். நான் சொன்னேன், இல்ல அவர் எங்க அப்பா மாதிரி அடிச்சாரு, நானும் வேணிக்கிட்டேன். இல்ல என்னதான் இருந்தாலும் எப்படி ஒரு எம்ப்ளாய் அடிக்கலாம் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, இது பண்ணி அவர் மைண்டும் மாறிடுச்சு. சரி, இந்த வயசுல போய் நான் எப்படி அவர் போய் பழி வாங்குறது, நீங்க ஏதாச்சும் அவர் செஞ்சு ஆகணும். அப்ப அந்த காலத்துல என்ன ஒரு வழக்கு இருந்துச்சுன்னா, முஸ்லீம் வந்து என்ன ஆச்சுன்னா, முஸ்லீம் வந்து அந்த மாடு இதெல்லாம் சாப்பிட்றதுனால அவங்க வந்து ரொம்ப வந்து டிகிரேடா பார்ப்பாங்க. ஏன்னா அசைவத்துல வந்து நம்ம மாடு சாப்பிட மாட்டோம், அவங்க மாடு சாப்பிடுவாங்க. அதனால அந்த காலத்துல என்ன வழக்கு இருந்துச்சுன்னா, ஒரு தப்பு பண்ணாங்க, என்ன பண்ணோம்னா, முஸ்லீமோட காலுக்கு தண்ணி இருக்குல்ல, இந்த காலுக்கு தண்ணி எடுத்து ஒருத்தவங்க மேல தெளிச்சிட்டாங்கன்னா அவங்களும் வந்து என்னது டிகிரேட் சொல்லிடுவாங்க, நீங்களும் வந்து கீழே ஆயிட்டீங்க, நீங்களும் வந்து அசைவம் சாப்பிடுறது சமம் அப்படி சொல்லி அந்த காலத்துல ஒரு வழக்கு இருந்துச்சு. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, நான் எப்படி போய் அவருக்கு பழி வாங்குறது? இல்ல நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட காலுக்கு தண்ணி எடுத்து அவங்க மேல தெளிங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றாரு, சுபுத்திராயை கூப்பிட்டு இவர் என்ன பண்ண, அந்த கால் தண்ணியை தெளிச்சிட்டாங்க. இது ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க. அப்ப என்ன பண்ண, அப்படி பிராமண லெவல் இருந்தவர் அவர் வந்து ஊர் மக்கள் என்ன பண்ண ஒதுக்கி வச்சிட்டாங்க அவரை, சுபுத்திராயை. இப்போ சுபுத்திராய் எங்க போனாலும் மரியாதை இல்லை, கோயிலுக்கு விட மாட்டாங்க, எங்க போனாலும் அவருக்கு வந்து எதுவுமே இல்லை, ஊரே வந்து ஒதுக்கி வச்சிருச்சு. அப்ப என்ன பண்றாரு, அவர் வந்து இது ஏதாச்சும் விமோசனம் இருக்கா, ஏதாச்சும் பலன், ஏதாச்சும் வந்து பரிகாரம் இருக்கான்னு சொல்லிட்டு அவர் காசி ராமேஸ்வரத்துக்கு போறாரு, காசிலாம் போறாரு. காசி வாரணாசி போன பிறகு அங்க ஒரு சுவாமிஜியை பாக்குறாரு. அப்ப அந்த சுபுத்திராய் இருக்கிறாரு, சுவாமிஜி நான் வந்து இந்த மாதிரி வந்து யாருமே சேர்க்க மாட்டாங்க, என்னோட புனித தன்மை வந்து என்னோட பியூரிட்டி காண போச்சா, எப்படி திரும்பி பியூரா ஆகுறது, எனக்கு வழி சொல்லணுமே. அப்ப சொல்றாரு சுபுத்திராய், நான் ஒரு வழி இருக்கேன் சொல்லுவேன், நீ கேட்பியா? சுவாமிஜி நீங்க சொல்லுங்க, நான் கண்டிப்பா இருக்கிறேன். என்ன பண்ணோம், கீ மாட்டோட நெய் இருக்குல்ல, சுத்தமான பசு நெய் இருக்க, அந்த பசு நெய்ய நல்லா சூடு காட்டி கொதிக்க சூடு காட்டி அந்த கொதிக்க நெய்யை நீ அப்படி குடிச்சிடணும். அப்பதான் வந்து நீ உள்ளுக்குள்ள எல்லாம் பியூர் ஆகுறேன். ஐயோ நான் குடிச்சா என்ன ஆகுது, முடிச்சா செத்து போயிடுவாங்க. அப்போ ரொம்ப புறப்படுறது, அப்பயே காலம் ஓடுது. அப்போ மகாபுருவோட சங்கம் அடிக்குது. அப்போ மகாபுரு மீட் பண்றாரு. மகாபுரு மீட் பண்ணோன்னா மகாபுரு சொல்றாரு, மகாபுரு சொன்னோன்னே மகாபுரு என்ன சொல்றாருன்னா, சொல்றாரு சுபுத்திராய், அவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து அது ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நீ சொல்ற ஸ்லோகம் இருக்கு, நான் என்ன சொல்றேன், நீ கோ டு பிருந்தாவன், நீ பிருந்தாவனுக்கு போ, எப்பவுமே நீ சாண்டிங் பண்ணிட்டே இரு, ஓகேவா? சாண்டிங் பண்ணிட்டே இரு. அடுத்து நீ என்ன பண்ணு, நீ அங்க வந்து பக்தர்கள் வருவாங்க ஃபியூச்சர்ல. ஏன்னா முத பிருந்தாவனத்துக்கு போன பக்தர் அவர் தான். அப்போ ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி எல்லாம் வர போறாங்க. நீ பக்தர்களுக்கு நீ வந்து சேவை செய், அவங்களுக்கு வந்து நீ வந்து அவங்களுக்கு சேவை செய். அப்ப உன்னுடைய எல்லா பாவமும் போயிடும். எப்ப போனா, நீ நாம பண்ணும்போது நாம அபராதம். ரெண்டாவது என்னது, நாம பாஷம் பண்ணும்போது உன்னுடைய எல்லா பாவங்களும் காணாம போயிடும். இதை பத்தி நீ கவலைப்படாத. நீ ஹரே கிருஷ்ண மந்திரம் எவ்வளவு பெரிய பாவி இருந்தாலும் அவனுக்கு அந்த நாம வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி சொல்லி இந்த நாம ஜபத்தை வந்து அவர் வந்து யுவத்தை ஸ்தாபனம் பண்ணாரு. ஏன் வருஷம் அவர் விருந்தாவனத்துக்கு பயணம் பண்ண போகும்போது, அவர் விருந்தாவன டிராவல் பண்ணி போகும்போது, அவர் ஜாரிகண்டா காட்டுக்குள்ளே போகும்போது, இவன் எனிமல் மிருகங்கள் கூட அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து கருணை கொடுக்குறாரு. புலி, சிங்கம் எல்லாம் வந்து என்ன பண்ணுது, எல்லாம் ஹரே கிருஷ்ண மதத்துக்கு டான்ஸ் ஆகுது. இப்ப நான் சொன்ன கதையில பாருங்க, பிராமணா ஒரு கதை சொன்னேன், அடுத்து என்ன சொன்னேன்,
வாசுதேவ விப்ரா, அதாவது வந்து அது ரொம்ப வந்து நோயா இருக்கிறவர் சொன்னேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெகாய் மாதா, அவங்க வந்து ரொம்ப டிகிரேட் ஆயிங்க, அவரோட கதை. ஓகேவா? அடுத்து மிருகம், எனிமல். இப்ப எல்லாரும் வேற ஒரு கேட்டகரி. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியது, அவங்க எல்லாத்தையும் வந்து பக்தி கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இஸ் த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். அது எந்த நிலையில் தான் ஒரு உயர்த்தமா இருந்தாலும் சரி, ஒருத்தன் ஊரே ஒதுக்கி வச்சாலும் சரி, இல்ல அது பண்டி பூனைய நாயா அது மிருகமா தான் சரி, எல்லாத்துக்கும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் இஸ் த ஃபுல் பொட்டன்சி, முழு சக்தி அதுதான் இருக்கு. அந்த மந்திரத்தை படிச்சாலே போதும், நாம ஜெபம் பண்ணாலும் மகாபிரபு கருணை எல்லாமே அதுக்குள்ள கிடைக்கும். ओके, हरे कृष्णा। जय श्री चैतन्य महाप्रभु की जय। गौर पूर्णिमा गौर पूर्णिमा आदिवास तिथि महामहोत्सव की हरे कृष्ण महामंदिर की वो युग अवतार चैतन्य महाप्रभु की भगवान श्री चंद्र की राधा गोपाल जी की श्रील प्रभुपाद महाराज की गुरु परंपरा की गौर प्रेमानंदे हरि हरि बोल।